நீ தீயா இல்லை தென்றலா? அத்தியாயம் 8. திவ்யா, அஞ்சலி, சஞ்சய் மூவரையும் அனுப்பிவிட்டு அறைக்குள் நுழைந்தான் வாசு. மிஸ்டர் வாசு, ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னேன், ஞாபகம் இருக்கா என்று சோபாவில் அமர்ந்து லேப்டாப்பில் அவனின் கண்களை பதித்தபடியே ராகவன் கேட்க, பாஸ், இப்போது நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கோம், ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னா நான் ஆஃபீஸ்க்கு போகணும், டைம் ஆகுமே என்று வாசு சொல்ல, எக்ஸ்கியூஸ் மீ பாஸ் என்றபடி உள்ளே நுழைந்தாள் சாத்விகா. பாஸ், நீங்கள் சைன் பண்ண வேண்டிய ஃபைல், நீங்கள் செக் பண்ண வேண்டிய ஃபைல் என்று சொன்னபடியே ராகவனின் முன்னாடி இருந்த மேசையில் கோப்புக்களை வைத்தாள் சாத்விகா. இன்ஜினியரிங் படிக்கும் சாத்விகா பகுதி நேரமாக ராகவனின் அலுவலகத்திலும் வேலை பார்க்கிறார். குட், வெரி குட், இப்படி தான் இருக்கணும். உங்கள் ஒர்க் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் சொல்லாமலேயே ஃபைல்ஸ்லாம் இங்கே கொண்டு வந்து கொடுத்ததுக்கு தேங்க்யூ, நீங்கள் கிளம்பலாம் என்று ராகவன் சொல்ல, பார்க்குறது பார்ட் டைம் வேலை, லாஸ்ட் 1 வீக்காக இவ லீவ், இன்ஃபார்ம் பண்ணவும் இல்லை, இன்றைக்கி தான் இவ ஆஃபீஸ்க்கு வந்திருக்கா பாஸ் என்று சாத்விகாவை ராகவனிடம் மாட்டிவிட நினைத்தான் வாசு. லுக், டு யூ நோ, நான் வீட்டில் இருந்தபடியே பாஸ்க்கு என்னென்ன வேலை செய்து முடிச்சு கொடுக்கணுமோ எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டேன், லீவாக மெயிலில் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் என்று சத்தமாக சொன்ன சாத்விகா, நான் ஒன்றும் சம்பளம் வாங்கிட்டு ஃப்ரெண்டுங்கிற பேரில் சும்மா பாஸ் கூடவே சுற்றலை என்று வாசுக்கு மட்டும் கேட்கும்படி சாத்விகா சொல்ல, மிஸ் சாத்விகா, உங்களை நான் கிளம்ப சொன்னதான் ஞாபகம் என்று ராகவன் கூற, ஓகே பாஸ், நான் கிளம்புறேன் என்று சொன்னபடி வாசுவை முறைத்து கொண்டே அங்கிருந்து சாத்விகா செல்ல, அவள் செல்வதையே பார்த்து கொண்டு, சரியான திமிரு பிடிச்சவ போல இருக்கு என்று சத்தமாக கூறிவிட்டான் வாசு. கதவை தாண்டி சென்ற சாத்விகாவுக்கு வாசு சொன்னது கேட்டுவிட்டது. அறையினுள் மறுபடியும் வந்த சாத்விகா, பாஸ், உங்ககிட்ட நான் ஒன்று கொடுக்கணும், ஈவினிங் ஃபைல்ஸ் எல்லாம் எடுக்க போயிருந்தேன் வாசு சாரோட கேபினுக்கு, அங்கே அவரோட டேபிளில் நீங்கள் சைன் போட்ட 10 லட்சம் ரூபாய் செக் இருந்தது என்று ராகவனிடம் செக்கை நீட்டினாள் சாத்விகா. ஐயோ, இதை எப்படி மறந்த வாசு என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டவன் அதிர்ச்சியில் கண்களை அகல விரித்து பார்த்து கொண்டிருந்தான். சாத்விகா ராகவனிடம் நீட்டும் செக்கை சாத்விகா கொடுத்து செக்கை வாங்கி பார்த்த ராகவன், ஓகே, யூ மே கோ என்று சாத்விகாவை அங்கிருந்து அனுப்பினான். வாசுவை பார்த்து கேலி புன்னகை உதிர்த்தவள் அங்கிருந்து நகர்ந்தாள். வாட் ஆர் யூ டன் வாசு என்று ஆரம்பித்த ராகவன் கிட்டத்தட்ட அரை மணி நேரமாய் ஆங்கிலத்தில் திட்டி தீர்த்தான் வாசுவை. சாரி பாஸ், இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணவே மாட்டேன், நான் கவனமாக இருக்கேன் பாஸ் என்று வாசு சொல்ல, நோ, தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் என்று சொன்ன ராகவனோ, இனி ராகவன் இண்டஸ்ட்ரீஸ், ராகவன் ஸ்கூல், ராகவன் காலேஜ், ராகவன் ஹாஸ்பிட்டல், ராகவன் மால்ஸ், ராகவன் தியேட்டர், ராகவன் டெக்ஸ்டைல்ஸ், ராகவன் ஹோட்டல்ஸ், இப்படி எல்லா பிஸ்னஸோடையும் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் உன்னோட பொறுப்பு தான், இனி நீ தான் பார்க்கணும், இன்னும் 2 மாதத்துக்கு என்று ராகவன் முடிக்க கேட்ட வாசுவுக்கும் தலை சுத்தியது. தன்னை ராகவனிடம் மாட்டிவிட்ட சாத்விகாவின் மேல் ஆத்திரமாய் வந்தது வாசுவிற்கு. ராகவன் சொன்னதையெல்லாம் கேட்டு சிலை போல நின்று இருந்த வாசுவிடம் ராகவன், இப்படியே நின்றுட்டு இருந்தால் இன்னும் பனிஷ்மெண்ட் ஜாஸ்தியாகும், பரவாயில்லையா என்று ராகவன் சொல்ல, மடமடவென்று தன் பேக்கில் இருந்த லேப்டாப்பை எடுத்த வாசு தன் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தான். ராகவனை பொறுத்தவரை தொழில் வேறு, நட்பு வேறு, தொழில் வேறு, உறவு வேறு. ராகவன் எப்போதும் தன்னிடம் வேலை பார்க்கும் பணியாளர்களுக்கு கெடுபடியான ஒரு முதலாளிதான். சில சமயம் வாசுவிற்கே கோட்டும் சூட்டும் போட்டு இருக்கும் தன் நண்பனுக்குள் இதயம் இருக்கிறதா, இயந்திரம் இருக்கிறதா என்று தோணும். சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன் தான் ராகவன். அவனுடைய முயற்சியில் உருவானதுதான் இவ்வளவு பெரிய ஸ்தாபனம். அத்தனை தொழில்கள், அத்தனை பேர் வேலை பார்க்கிறார்கள் ராகவனின் கம்பெனியில்.
இருந்தாலும் ஒரு நாள் கூட ராகவன் சோர்ந்து போனதே இல்லை. அத்தனை தொழிலையும் சாமர்த்தியமாக நிர்வகிக்கிறான். தன் நண்பனை எண்ணி சில சமயம் பெருமையும் கொள்வான் வாசு. சில சமயம் ஏந்திரமாயிருக்கும் தன் நண்பனின் வாழ்க்கை என்னாகுமோ என்று கவலையும் படுவான். யாரிடமும் சிரித்து பேசியதில்லை ராகவன். தன்னுடைய மனதில் இருக்கும் சோக துக்கங்களை யாரிடமும் பகிர்ந்ததில்லை. தன் அண்ணனின் இறப்பிற்கு முன் தன்னுடைய பெயரில் இருந்த அத்துணை சொத்துக்களையும் அவனின் அண்ணனை நிர்வாகம் செய்து கொள்ள சொல்லியிருந்தான். ராகவனுக்கு அவன் அண்ணன் என்றால் உயிர். ராகவன் என்னும் பெயரும் கூட அவன் அண்ணனாய் பார்த்து வைத்ததுதான். அதற்கு முன்னர் அவனின் தந்தை பெயர்தான் ராகவனினுடைய எல்லா தொழில்களுக்குமே வைத்திருந்தார்கள். ருத்ரமூர்த்தி என்ற பெயரில் இருந்தது எல்லா தொழிலும். அவனுக்குள்ளே இருக்கிறது எல்லாம் பணத்தை சேர்க்க வேண்டும் என்ற வெறி மட்டுமே. அதன் மீது ஆசை எல்லாம் இல்லை. ராகவனின் மீது பாசமும் அன்பும் காட்டவோ யாரும் இல்லை. குடும்பம் இருந்தும் ராகவன் அனாதைதான். இந்த நிலைமைதான் அவனுக்கு. மதுமிதாவை ராகவனுக்கு பிடித்து விட்டது. ராகவனின் வாழ்க்கையில் மதுமிதா வந்துவிட்டால் அவனது வாழ்க்கையில் எல்லாம் மாறும் என்று நினைத்து கொண்டே பெருமூச்சு விட்டான் வாசு. அன்று இரவு மணி 12:30 கடந்தது. நிமிர்ந்து கூட பார்க்காமல் கடகடவென்று தங்களுடைய லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருந்தனர் வாசுவும் ராகவனனும். வாசு, கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்க டெண்டர் எடுக்க கொட்டேஷன் ரெடி பண்ண சொல்லியிருந்தேனே, அந்த ஃபைல் எங்க என்று ராகவன் கேட்க வாசுவிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருந்த ராகவன் நிமிர்ந்து வாசுவை பார்த்தான். அவன் சோபாவில் அமர்ந்தபடியே உறங்கி போயிருந்தான். நல்லா தூங்க மட்டும் கத்து வச்சிருக்கான் என்றபடியே எழுந்த ராகவன் வாசு அமர்ந்திருந்த அந்த 3 ஆள் சோஃபாவில் அவனை கிடைமட்டமாக படுக்க வைத்துவிட்டு தனது சோபாவில் வந்து அமர்ந்து தன்னுடைய வேலையை மீண்டும் செய்து கொண்டிருந்தான். மணி 1:30 கடந்திருந்தது. திடீரென்று ஒரு அலறல் சத்தம். அம்மாவோட உடம்புல நெருப்பு எரியுது, யாராவது வந்து காப்பாத்துங்க, யாராவது வந்து காப்பாத்துங்க, அம்மா, அம்மாவை காப்பாத்துங்க, அம்மா, அம்மா என்று ஒரே அலறல் சத்தம். அலறிக்கொண்டிருந்தவள் மருத்துவமனையில் படுத்து இருந்த மதுமிதா. தனது மடியில் இருந்த லேப்டாப்பை கீழே வைத்தவன் எழுந்து சென்று மதுவின் அருகில் நின்றான். சட்டென்று மதுவின் ஒரு கையை தன் ஒரு கையால் பிடித்தவன் மறு கையால் குனிந்து அவளின் தலையை மெல்லமாய் வருடி அமைதியான குரலில், மது, கூல்டவுன், என்ன ஆச்சு என்றான். அம்மா, அம்மாவை எப்படியாவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க என்று கண்களை இறுக மூடியவாறு உளறி கொண்டிருந்த மது தனது ஒரு கையால் ராகவனின் டிஷர்ட்டை பிடித்து இழுத்தாள். அவள் இழுத்த வேகத்தில் இன்னும் மிக அருகே சென்றான் ராகவன். மதுவின் முகத்தை மிக அருகில் பார்த்தவன் அவளின் பயத்தை உணர்ந்தான். ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்கா போல, அதனால தான் இப்படி உளறிட்டு இருக்கா என்று சொன்னவன் மது படுத்திருந்த அதே பெட்டில் ஒரு புறமாய் படுத்தவன் தன் கைகளில் மதுவின் தலையை எடுத்து வைத்து தன் அணைப்பிற்குள் அவளை கொண்டு வந்தான். தன் இரு கைகளாலும் ராகவனின் டிஷர்ட்டை இறுக பிடித்த மது ராகவனின் மார்பினில் முகம் புதைத்து குழந்தை போல் உறங்கி போனாள். சில பெண்களுக்கு மட்டும்தான் தாயின் அரவணைப்பு ஒரு ஆணிடம் கிடைக்கும். மதுவிற்கு இன்று கிடைத்தது. ராகவன் தன் வாழ்நாளில் தூங்குவதற்காக ஒதுக்கிய நேரங்கள் குறைவுதான். அந்த தூக்கமும் நிம்மதியாக நகர்ந்தது இல்லை. பெங்களூருவின் டாப் 10 கோடீஸ்வரர்களில் ராகவனும் ஒருவன், அதுவும் 25 வயதில். அதற்காக அவன் செய்த தியாகங்களில் தூக்கமும் ஒன்றுதான். ஆனால் இன்று மதுவை அணைத்து கொண்டு நிம்மதியாய் உறங்கி போனான். காலை மணி 6. அந்த அறையின் ஜன்னல் வழியே பயணித்த சூரியன் நேராக வாசுவின் முகத்தில் சுல் என்று அடிக்க, எவனா மூஞ்சில சுடுதண்ணியை ஊத்துனது என்றவாறே கண்களை கசக்கி கொண்டு எழுந்தான் வாசு. வாசுவின் எதிரே ஜன்னல் வழியே சூரியன் வாசுவின் கண்களுக்கு கூச கண்களின் முன்னே புறங்கையை வைத்து மறைத்தவன் அப்படியே பக்கவாட்டில் திரும்பி பார்த்தான். வாசு காலையில் கண்ட முதல் காட்சி ராகவனும் மதுவும் ஒரே பெட்டில் அணைத்து படுத்திருந்த காட்சி. என்னடா நடக்குது இங்க? ராத்திரி லேப்டாப்ல வேலை பார்த்துட்டு இருந்தவன் அங்க எப்படிடா போனா என்று யோசித்தவன், ஐயோ, இப்போ மது முழிச்சானா பெரிய பிரளயமே வந்துடுமே என்று நினைத்த வாசு சோபாவிலிருந்து அடித்து பிடித்து இறங்கியவன் ராகவனை எழுப்பினான். ராகவா, ராகவா என்று ராகவனுக்கு மட்டும் கேட்கும்படி மெதுவான குரலில் அழைத்தான். கண்களை ஒரு கையால் தேய்த்து கொண்டு விழித்து பார்த்த ராகவனோ, என்னடா இதுக்கு பெண் எழுப்புற என்று கடிந்து கொண்டான் வாசுவை. டே மச்சான், கொன்ன முழிச்சு பாருடா, நீ மது கூட படுத்திருக்க, அவ முழிச்சானா அவ்வளவு தாண்டா, இறங்கி வாடா
என்று வாசு சொல்ல, அவ கூட தானே படுத்திருக்கேன், அதுக்கு என்னடா என்று ராகவன் சொல்ல, அவ என்ன உன் பொண்டாட்டியா, இறங்குட முதல்ல என்றான் வாசு. கத்தாத, இருடா இறங்குற என்றவன் தன் அணைப்பில் படுத்திருந்த மதுவை மெதுவாக தலையணையில் படுக்க வைத்துவிட்டு அவளுக்கு போர்வையையும் போட்டுவிட்டு இறங்கினான். கோவிலில் மயங்கியவள் தான் மது இன்னும் எழுந்திருக்கவே இல்லை. ராகவா, இன்னும் என்னடா மது தூங்கிட்டு இருக்கா, மதுவுக்கு ஏதாவது என்று வாசு கேட்க, நத்திங் டு வரி அப்படின்னு தானே டாக்டர் சொன்னாங்க, அதனால பயப்பட ஒன்றும் இல்லை, அவள் எந்திரிச்சிடுவா என்றான் ராகவன். சரிடா, நாளைக்கு மார்னிங் கனடாவில் ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்குது, தெரியும்ல, நம்ம போகணும் என்ற வாசுவிடம், எஸ் தெரியும், போவேன் என்றபடி மதுவை திரும்பி பார்த்தான் ராகவன். குழந்தை போல் தூங்கி கொண்டிருந்தாள் மது. சரி, ஓகே, நமக்கு காஃபி சொல்லிடு, குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவோம் என்று சொன்ன ராகவன் காஃபி வந்ததும் இருவரும் குடித்துவிட்டு இருந்தார்கள். இப்போது மணி 8, 9 மணிக்கு ஃப்ளைட் என்று வாசு சொல்ல, கிளம்பலாம், திவ்யாவை இங்கே வர சொல்லிடு என்றவாறு ராகவன் ரெஸ்ட் ரூமுக்கு சென்றுவிட, தன்னுடைய லேப்டாப்பையும் ராகவனுடைய லேப்டாப்பையும் எடுத்து தன் பேக்கில் எடுத்து வைத்த வாசு மற்ற ஃபைல்களை எல்லாம் அங்கு வேலை செய்யும் ஒரு வேலையாளை அழைத்து அதெல்லாம் எடுத்துக்கொண்டு காரில் வைக்க சொன்னான். வாசு அழைப்பதற்கு முன்னரே திவ்யா மருத்துவமனைக்கு வந்துவிட்டாள். மது இருக்கும் அறையில் உள்ளே நுழைந்தவள், அண்ணா மது ஓகேவா என்று கேட்டாள். நீ மதுவை பார்த்துக்கோ, 10 மணிக்கு டாக்டர் வருவாங்க, டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லுவாங்க, மதுவை அழைச்சிட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடு என்று வாசு சொல்ல, ஓகே ராகவன் அண்ணா எங்க என்று திவ்யா வாசுவிடம் கேட்க, அந்த சமயம் ரெஸ்ட் ரூமிலிருந்து வெளியில் வந்தான் ராகவன். ராகவனை பார்த்த திவ்யா, அண்ணா மதுக்கு இன்டர்வியூ லெட்டர் வந்திருக்கு என்று கையில் இருந்த லெட்டரை ராகவனிடம் கொடுத்தாள் திவ்யா. அதன் முகப்பில், அந்த லெட்டரின் முகப்பில் ஆதி இண்டஸ்ட்ரீஸ் என்று எழுதியிருந்தது. வேலை தேடிட்டு இருந்தாளா என்று திவ்யாவிடம் ராகவன் கேட்க, என்றாள் திவ்யா. என்ன லெட்டர், எங்கிருந்து வந்திருக்கு என்று ராகவன் பக்கத்தில் சென்ற வாசு அந்த லெட்டரை வாங்கி பார்த்தான். ஆதி இண்டஸ்ட்ரீஸ், மதுவுக்கா, அங்கே இருந்தா இன்டர்வியூக்கு கூப்பிட்டு இருக்காங்களா என்று வாசு கேட்க, படிப்பு முடிச்சிட்டா, அப்போ வேலைக்கு போகணும்ல என்று சொன்ன ராகவனை விழிகள் சுருங்க பார்த்தான் வாசு. இந்த லெட்டரை அவகிட்டே கொடுத்துடு என்று திவ்யாவிடம் வாசு கிட்ட இருந்து லெட்டரை வாங்கி கொடுத்தான் ராகவன். சரி வாசு, நம்ம கிளம்பலாம் என்று ராகவன் சொல்ல, கிளம்பலாம் மச்சான் என்று சொன்ன வாசு பெருமூச்சோடு ராகவனோடு நடந்தான். ராகவன் சென்ற அடுத்த கணம் கண் விழித்த மது எழுந்து அமர்ந்து அங்குமெங்கும் சுற்றி பார்த்தாள். திவ்யாவை பார்த்த மது, நான் இப்போ எங்கே இருக்கேன் என்று கேட்டாள். சொர்க்கத்தில் இருக்க என்று திவ்யா கிண்டலாக சொல்ல, இது ஹாஸ்பிட்டல் என்பதை உணர்ந்த மது, நான் இங்கே எப்படி வந்தேன் என்று கேட்டாள். சொர்க்கத்துக்கு எப்படி வருவாங்க, செத்தாதான் வருவாங்க என்று ஆப்பிளை நறுக்கியபடி அவள் சொல்ல, ஆனாலும் நீ என்னோட உயிர் தோழி தானே நிரூபிச்சிட்டடி, நான் செத்ததும் நீ என் கூடவே சேர்ந்து சொர்க்கத்துக்கு வந்திருக்க பாத்தியா என்று மது சொல்ல அவளை அதிர்ந்து பார்த்தாள் திவ்யா. பேச்செல்லாம் நல்லா தாண்டி இருக்கு, நேற்று எதுக்கடி அப்படி பண்ண என்று திவ்யா கேட்க, நேற்று இரவு நடந்தவற்றை யோசித்து பார்த்தாள் மது. ராகவன் தீ மிதித்தது, கூடவே அவளும் சேர்ந்து மிதிக்கச் சென்றது. ராகவன் அவளை தூக்கியது, ராகவன் மேனியில் தீ பிடித்தது, எல்லாமே ஞாபகத்திற்கு வந்து சென்றது மதுவிற்கு. அவருக்கு ஒன்றும் ஆகலல்ல என்று மது கேட்க, அவளை ஆச்சரியமாக பார்த்த திவ்யாவோ, ராகவன் இரவெல்லாம் மதுவை பார்த்துவிட்டு இங்கேயே இருந்தது மதுவிற்கு தெரியவில்லை என்பதை உணர்ந்து கொண்டாள் திவ்யா. எவருக்கு என்றாள் திவ்யா. அதான் அவருக்கு என்று மது சொல்ல, அந்த அவருக்கு பேரெல்லாம் இல்லையா என்று திவ்யா கிண்டலாக கேட்க, நான் யாரை கேட்குறேன்னு தெரியாதுல்ல, நானே சொல்கிறேன், ராகவனுக்கு ஒன்றும் ஆகலைல்ல, அவர் நல்லா இருக்கார்ல என்று அழுத்தமாய் சொன்னாள் மது. ஒன்றும் ஆகலைன்னு சொல்ல முடியாது, ஆனால் என்று திவ்யா இழுக்க, பதறிப்போன மது, சொல்லுடி அவருக்கு என்ன ஆச்சு
என்று பெட்டில் இருந்து இறங்கியவாறு கேட்க, உடம்பெல்லாம் காயம், நம்ம ஊரில் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது, கனடா அழைச்சிட்டு போகிறாங்க என்று திவ்யா சொல்ல, அதை கேட்ட மதுவிற்கும் கடகடவென்று கண்களில் நீர் கசிந்தது. திவ்யா, உண்மையை சொல்லு, என்கிட்ட விளையாடாத என்று மது கேட்க, அவளை ஆழமாய் பார்த்த திவ்யாவோ, உன்கிட்ட நான் ஏண்டி விளையாடணும் என்று கூறினாள். நான் இப்பவே அவரை பார்த்தாகணும் திவ்யா, ப்ளீஸ் என்னை அவர்கிட்ட கூட்டிட்டு போயேன் என்று அழுது கொண்டே சொன்ன மதுவிடம், அப்போ ஏர்போர்ட்டுக்கு தான் போகணும் என்று திவ்யா சொல்ல, உன்னோட ஸ்கூட்டியோட கீயை கொடு என்று மது கேட்க, நிற்க கூட தெம்பில்லாமல் இருக்க, இப்போ போக வேண்டாம் என்றாள் திவ்யா. நோ, இப்போ நான் போயே ஆகணும், அவரை நான் பார்த்தே ஆகணும் என்று மது சொல்ல, சரி நானும் வரேன், வா போலாம் என்று தன்னுடைய ஸ்கூட்டியின் கீயை எடுத்துக்கொண்டு மதுவையும் அழைத்து கொண்டு திவ்யா சென்றார். ஸ்கூட்டி எடுக்கும் முன்னர் கண்களை மூடி திவ்யா ஒரு கணம் நினைத்து கொண்டார். நான் பொய் சொல்லியிருக்கேன் கடவுளே, இவளுக்காகத்தான், கண்டிப்பாக இவர் ராகவன் அண்ணனோட சேரணும், நான் பொய் சொன்னதுக்காக என்னை மன்னிச்சிடுப்பா என்று சொல்லிவிட்டு ஸ்கூட்டியை நகர்த்தினார் திவ்யா மதுவோடு. சுவாரஸ்யமான காதல் நிறைந்த நீ தீயா இல்லை தென்றலா இந்த நாவலை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கதை எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி மக்களே. நீ தீயா இல்லை தென்றலா அத்தியாயம் 9. ராகவனை பார்க்க மதுவும் திவ்யாவும் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு ஏர்போர்ட்டுக்கு விரைந்தார்கள். அந்த சமயம் மருத்துவமனையிலிருந்து ராகவனின் கார் நேராக அவனது அரண்மனைக்கு விரைந்தது. போகும் வழியில், மச்சான், ஆதி இண்டஸ்ட்ரியிலிருந்து மதுவுக்கு எப்படி ஜாப் ஆஃபர் லெட்டர் எப்படி வந்தது என்று வாசு கேட்க, நான் மது இல்லை, ராகவன், இந்த கேள்வியை நீ தங்கச்சிக்கிட்ட தான் கேட்கணும் என்று ராகவன் சொல்ல, எதிரியின் கம்பெனியிலிருந்து தன் காதலிக்கு வேலைக்கான கடிதம் வந்திருப்பதன் எரிச்சலில் இருந்தான் ராகவன் என்பது ராகவன் சொன்ன பதிலிலேயே வாசுவிற்கு புரிந்தது. மச்சான், இதில் ஏதாவது உள்நோக்கம் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது என்று வாசு கேட்க, ராகவன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். என்னடா மச்சான், ஒன்றும் பேசாமல் இருக்க என்று வாசு கேட்க, ஒன்றும் பேசலன்னா அதை பற்றி பேச விருப்பம் இல்லைன்னு அர்த்தம், உனக்கு புரிஞ்சுதா என்று ராகவ் கத்தினான். அந்த சமயம் வாசுவின் ஃபோன் அலற அந்த ஃபோனை எடுக்காமல் வண்டியை ஓட்டி கொண்டிருந்தான் வாசு. ஃபோன் அடிச்சா எடுத்து பேசு, இல்லைனா அதை எடுத்து வெளியில வீசு என்று ராகவன் கத்த, ஃபோனை எடுத்தான் வாசு. அழைத்திருந்தது ராகவனின் அம்மா. தொலைபேசியின் முகப்பில் ராகவனின் அம்மா என்னை பார்த்ததும், ராகவா, அம்மா தாண்டா கூப்பிடுறாங்க என்று வாசு சொன்னதும், பேச வேண்டியது தானே என்றான் ராகவன். என்ற வாசு காதில் மாட்டியிருந்த ப்ளூடூத்தை ஆன் செய்தான் காரை ஓட்டிய படியே. சொல்லுங்கம்மா என்று ராகவன் சொன்னதும், எங்க இருக்கீங்க என்றாள் லதா. வீட்டுக்கு தாம்மா வந்துட்டு இருக்கோம் என்று வாசு சொல்ல, அவனும் தானே என்று லதா கேட்க, ஆமாம்மா என்றான் வாசு. சீக்கிரம் வாங்க என்று சொன்ன லதா அழைப்பை துண்டித்தார். அடுத்த 10 நிமிடத்தில் அரண்மனையின் வாசலில் ராகவனின் கார் நின்றது. 100 பேர் அமரக்கூடிய அவ்வளவு பெரிய வரவேற்பு அறையில் கிடத்தப்பட்டு இருந்த பிரம்மாண்ட சோபாவில் லதா அமர்ந்திருக்க, பார்த்திபன் லதாவின் பக்கத்தில் நின்றிருந்தார். இருவரும் ராகவனுக்காக காத்திருந்தார்கள். கார்ல இருந்து இறங்கினார்கள் வாசுவும் ராகவனும். மச்சான், நான் வீட்டுக்கு போய் கிளம்பிட்டு வரேன் என்று வாசு சொல்ல, அந்த சமயம் கார்டனில் நின்று யாருடனோ போனில் பேசிக் கொண்டிருந்த சஞ்சய் இவர்களின் வரவை பார்த்து காரின் பக்கத்தில் வந்தான். இன்னும் 1/2 hour தான் இருக்கு, உன் வீட்டுக்கு போனால் லேட் ஆயிடும், சஞ்சய் ரூம்ல ரெடியாக என்று ராகவன் சொல்ல, ஓகேட மச்சான் என்று சொன்ன வாசு ராகவனோடு அரண்மனையில் நுழைய, கூடவே சஞ்சயும் உள்ளே வர, அண்ணி, நைட்டெல்லாம் அந்த பொண்ணு கூட ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இப்போதான் வீட்டுக்கு வரான், என்னன்னு கேளுங்க என்று லதாவை ஏற்றிவிட்டான் பார்த்திபன்.
ராகவனை பார்த்த லதா, ராகவா ஒரு நிமிஷம் என்றார். லதா பார்த்திபனை கடந்து மாடிப்படிகள் ஏறி கொண்டிருந்த ராகவன் லதா அழைத்ததும் ஒரு நிமிடம் நின்று திரும்பி, என் பேரை சொல்லி கூப்பிட இந்த வீட்டில் இருக்கிற யாருக்கும் தகுதி இல்லை, மைண்ட் இட் என்று கோபமாய் கத்த, நான் அம்மாடா என்று தழுதழுத்த குரலில் கூறினாள் லதா. அம்மாவா, நீங்களா, எனக்கா, நல்ல ஜோக், அப்புறமா சிரிக்கிறேன் என்று கூறி லதாவை பார்த்து ஏளன புன்னகை உதிர்த்த ராகவன் அழுத்தமான காலடிகளோடு படிகள் அதிர அவன் அறைக்கு சென்று தாளிட்டு கொண்டான். லதாவின் பக்கம் இருந்த பார்த்திபன், கவலைப்படாதீங்க அண்ணி, உங்களை கண்டிப்பா ராகவன் புரிஞ்சுப்பான், அந்த நாளும் சீக்கிரம் வரும் என்று சொல்ல லதா அவள் அறைக்கு சென்று விட்டாள். லதா சென்றதும், முனுசாமி எனக்கு ஒரு காஃபி என்று சொன்ன பார்த்திபன் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து பேப்பர் படிக்க ஆரம்பித்திருந்தான். பார்த்திபன் பக்கம் வந்த வாசுவும் பார்த்திபன் கையில் தலைகீழாக வைக்கப்பட்டிருந்த பேப்பரை பார்த்து, சார், இங்கிலீஷ் பேப்பர்லாம் படிக்கிறது சரிதான், ஆனா நேரா வச்சு படிங்க என்று பேப்பரை சரியாக வைத்து கொடுக்க, எனக்கு தெரியும், எடுபிடி, நீ கிளம்பு என்று பார்த்திபன் சொல்ல, எடுபிடி என்று பார்த்திபன் சொல்லவும் வாசுவின் முகம் சுருங்கி போனது. அதை பார்த்த சஞ்சய், அப்பா, அவர் அண்ணாவோட ஃப்ரெண்டு, தெரியும்ல, மரியாதை பேசுங்க என்று கடுகடுக்க, எடுபிடின்னு தாண்டா சொல்லணும், வந்துட்டான், அக்காலத்து வாங்க என்று சொன்னபடியே கையில் இருந்த பேப்பரை மடித்து மேசையில் வைத்துவிட்டு அங்கு இருந்து நகர்ந்தார் பார்த்திபன். வாசுவை பார்த்த சஞ்சயும், மேம்ஸ், தப்பா நினச்சிக்காதீங்க, அவர் எப்பவுமே அப்படித்தான், நீங்க வாங்க போகலாம் என்று சொல்ல, ஹே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டைம் வேற ஆச்சு என்று மணிக்கட்டில் கட்டியிருந்த வாட்சை பார்த்த வாசு, கிளம்பலாண்டா, உங்க அண்ணா வந்தா கத்துவான் என்று சொல்ல, நானுமா என்று கேட்டான் சஞ்சய். ஆமாண்டா, நீயும் தான், நம்ம 3 பேரும் தான் போக போறோம் என்று வாசு சொல்ல, எங்க போறோம் என்று கேட்டான் சஞ்சய். கனடா என்று வாசு சொல்ல, வாவ், கனடா சூப்பரா இருக்கும், அங்க பொண்ணுங்கெல்லாம் பயங்கரமா இருப்பாங்க, என்ஜாய் பண்ணலாம் மாம்ஸ் என்று கண்ணடித்து சஞ்சய் வாசுவிடம் சொல்ல, ஏய், நம்ம போறது பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு என்று வாசு சொல்ல, அட போங்க மாம்ஸ், உங்களுக்கு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணவே தெரியல என்று சஞ்சய் முகத்தை சோகமாக வைத்து கொண்டு சொல்ல, உங்க அண்ணா பேசவே மாட்டேங்கிறான், நீ பேசியே கொள்ற, கிளம்பலாம் வாடா என்று சஞ்சயின் கையை பிடித்து தர என இழுத்துக்கொண்டு சஞ்சயின் அறைக்கு சென்றான் வாசு. ராகவனை பார்க்க ஏர்போர்ட்டுக்கு விரைந்து இருந்தனர் திவ்யாவும் மதுவும். வண்டியை திவ்யா தான் ஓட்டி கொண்டிருந்தார். பின்னாடி அமர்ந்திருந்த மது அழுது அழுது சோர்ந்து போயிருந்தார். தன் சல்வாரில் ஏதோ வாசனை வருவதை அறிந்து தன் சல்வாரை எடுத்து மூக்கில் முகர்ந்து பார்த்தாள் மது. நேற்று அவள் அணிந்திருந்ததோ புடவை, ஆனால் இன்று அணிந்திருப்பது சல்வார். தான் மயக்கத்தில் கிடந்த போது தனக்கு உடை யார் மாற்றியிருப்பார்கள் என்று யோசித்தாள். தன் மீது வரும் வாசனை விலை உயர்ந்த பர்ஃப்யூம் வாசனை. அது ராகவன் பயன்படுத்தும் பர்ஃப்யூம். 4 வருடமாக ராகவனோடு காரில் பயணிக்கிறாள் மது. காலையும் மாலையும் அவன் என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுகிறான் என்பது மதுவிற்கு நன்றாகவே தெரியும். தன்னுடைய சல்வாரில் எப்படி அவனுடைய வாசனை என்று யோசித்து கொண்டிருந்தாள் மது. முன்பிருந்த கண்ணாடியின் வழியே மதுவை பார்த்தவாறு திவ்யா கேட்டாள். என்னடி யோசிச்சுட்டு இருக்க என்று திவ்யா கேட்க, நேற்று நைட்டு எனக்கு யாரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டா என்று மது கேட்க, வேற யார் ரா என்று ஆரம்பித்த திவ்யாவின் இடுப்பை நறுநறுவென்று கிள்ளிய மது, பொய் சொன்ன கொன்றுவன் என்றார். சரி சரி, நான் தான் மாற்றி விட்டேன், நானே தான் மாற்றி விட்டேன் என்று திவ்யா சொல்ல, அப்புறம் எப்படி அவரோட வாசனை என்னோட சல்வார்ல என்று யோசித்து கொண்டிருந்த மதுவிற்கு எதுவுமே ஞாபகம் வரவில்லை. யோசனையை நிறுத்திய மது, திவ்யா, வண்டியை நிறுத்து என்று மது சொல்ல, என்றால் திவ்யா. நிறுத்துன்னு சொல்றேன்ல என்று மது சொல்ல, திவ்யாவும் ஸ்கூட்டியை நிறுத்தினார். ஸ்கூட்டிய நான் ஓட்டுறேன் என்று இறுகிய முகத்தோடு சொன்ன மது திவ்யாவின் பதிலை எதிர்பார்க்காமல் தன் சல்வாரை இருக்க கட்டிக்கொண்டு ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்தார். திவ்யாவும் மதுவின் பின்னே அமர்ந்து கொண்டாள்.
மது ஓட்டிக்கொண்டிருந்த திவ்யாவின் ஸ்கூட்டி காற்றில் சீறி பறந்தது. அடக்கப்பட்ட கண்ணூருடன் மது ஸ்கூட்டியை ஓட்டிக்கொண்டு இருந்தார். இருந்தும் அவளது மனம் ராகவனை நினைத்து துடித்து கொண்டே இருந்தது. ராகவன், வாசு, சஞ்சய் மூவரும் ஏர்போர்ட்டுக்குள் நுழைந்து விட்டார்கள். திவ்யாவும் மதுவும் கூட ஏர்போர்ட்டை அடைந்து விட்டார்கள். அந்த சமயம் மழை வேறு தூறி கொண்டிருந்தது. ஸ்கூட்டியை விட்டு இறங்கிய மது திவ்யாவை எதிர்பார்க்காமல் கடகடவென்று ஏர்போர்ட்டை நோக்கி சென்றார். மது, மெதுவா பூடி, நான் ஸ்கூட்டியை நிறுத்திட்டு வரேன் என்று மதுவை பார்த்து கத்தி கொண்டிருந்தாள் திவ்யா. திவ்யா சொன்னது எதுவுமே மதுவின் காதில் விழவில்லை. ஏர்போர்ட்டுக்குள் நுழைந்து விட்டாள் மது. ராகவனை அங்குமெங்கும் தேடினாள். ஆனால் ராகவன் எங்குமே காணவில்லை. அந்த சமயம் கனடா செல்லும் விமானம் புறப்பட்டு விட்டது என்ற செய்தி ஒலிபெருக்கியின் மூலம் மதுவின் காதில் விழுந்தது. இல்ல, ராகவனை நான் பார்க்கணும், ராகவ் விட்டு போகாதீங்க என்று அழ ஆரம்பித்த மது நின்ற இடத்திலேயே மண்டியிட்டு அமர்ந்து தன் இரு கைகளாலும் தன் முகத்தை புதைத்து கொண்டு அழுதாள். 5 நிமிடங்கள் அப்படியே மது அமர்ந்து அழுது கொண்டிருக்க அவளை பார்த்த ஏர்போர்ட்டின் காவலர்கள் அவளின் அருகில் வந்தார்கள். அந்த சமயம் ராகவனின் குரல் மதுவின் காதல் விழ, ராகவ் என்ற மது தன் முகத்திலிருந்து கைகளை எடுத்துவிட்டு நிமிர்ந்து பார்த்தார். எதிரே ராகவ் ஒரு வீல் சேரில் அமர்ந்து கொண்டிருந்தாள். மதுவுக்கும் அவனுக்கும் 30 அடி தூரம் இருக்கும். ராகவன் முதுகுப்புறம் மட்டுமே மதுவிற்கு தெரிந்தது. நிலத்தில் கை ஊன்றி எழுந்தவள் ராகவ் என்று கத்தியே விட்டாள். அங்கிருந்த அனைவரும் மதுவை திரும்பி பார்க்க வீல்சேரில் அமர்ந்திருந்த ராகவன் குரல் வந்த திசையை நோக்கி திரும்பி அங்கே மதுவை பார்த்ததும் சட்டென்று வீல்சேரில் இருந்து எழுந்தே விட்டான். எழுந்து நின்ற ராகவை பார்த்த மது அவனை தலையிலிருந்து பாதம் வரை மேலிருந்து கீழாக பார்த்தாள். ராகவனுக்கு ஒன்றும் ஆகவில்லை என்று தெரிந்து கொண்டாள் மது. இருந்தும் கண்களை மீறி வந்த அவளது கண்ணீரை மதுவால் அடக்க முடியவில்லை. ஓடிச் சென்றவள் ராகவனின் மீது மோதி அவனை அணைத்து நின்றாள். ஆனால் ராகவன் மதுவை அணைக்கவில்லை. தன் இரு கைகளையும் தன் இடுப்பில் வைத்து கொண்டு நின்றிருந்தான். அவனை அணைத்தவள் அழுது கொண்டே இருந்தாள். அவளால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவனுக்கு ஏதோ ஆகியிருக்கும் என்று ரொம்ப பயந்து போனதன் விளைவு இது. 6 அடி ஆண்மகன் மார்போடு ஒன்று இருக்கும் பெண்ணவளை பார்த்து, என்ன ஆச்சு மது என்று கேட்டான். உங்களுக்கு ஒன்றும் ஆகலல்ல என்று அவனை அணைத்தபடியே நிமிர்ந்து அவனின் முகம் பார்த்து கேட்டாள் மது. என்ன ஆகணும் என்று அவன் கேட்க, உங்களுக்கு உடம்புல காயன்னு திவ்யா சொன்னான் என்று மது சொல்ல, சரியா சொல்லியிருக்கா, ஆனால் காயம் உடம்புல இல்லை என்று அவளின் கண்களை பார்த்தபடியே ராகவன் சொல்ல, அப்பொழுதுதான் உணர்ந்தது மதுவிற்கு. ராகவனின் காதலை அவள் நிராகரித்தது. சட்டென்று அவனை விட்டு விலகிவிட்டாள் மது. ராகவனின் பக்கத்தில் வாசு, சஞ்சய் இருவரும் நின்று கொண்டிருக்க அப்பொழுதுதான் திவ்யா ஏர்போர்ட்டுக்குள் நுழைந்தாள். போட்டுக்குள் நுழைந்த திவ்யா அவர்களின் அருகில் வந்தாள். அவர்களின் பக்கத்தில் வந்தவள் சஞ்சயின் அருகில் நிற்க, ஹே வயடி, இதெல்லாம் உன்னோட வேலையா என்று சஞ்சய் கேட்க, ஆமாம், ராகவன் அண்ணனோட காதலுக்கு என்னால் முடிஞ்ச சின்ன ஹெல்ப் என்று அவள் சொல்ல, அவரை நீ அண்ணனு கூப்பிடாத, அது தப்பாயிடும் என்று சஞ்சய் திவ்யாவை பார்த்து சொல்ல, வாட் என்றால் திவ்யா சஞ்சயை பார்த்து. எஸ், சீக்கிரம் ஒன்று நான் லவ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னோட அண்ணனை நீ எப்படி அண்ணனு கூப்பிடலாம், உறவு முறை தப்பாகிடும்ல, அதுக்காக தான் சொன்னேன் என்று சஞ்சய் சிரிக்க, பட லூசு என்று ஒரே வார்த்தையில் சொல்லி முடித்தாள் திவ்யா. இந்த கதையில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வணக்கம் மக்களே, நீங்க இப்ப கேட்க போறது ஒரு அழகான காதல் கதை. நீ தீயா இல்லை தென்றலா. இது நான் எழுதும் ஒரு கற்பனை கதை. மறக்காம இந்த கதைய முழுசா கேளுங்க. கேட்டுட்டு உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்கலாமா? நீ தீயா இல்லை தென்றலா, அத்தியாயம் 9. ஹே, உனக்கு என்ன கொழுப்பா, லூசு மாதிரி பேசிட்டு இருக்க என்று திவ்யா சஞ்சயிடம் சொல்ல, ஹே வயாடி, என்ன பார்த்தா கொழுப்பு இருக்கிற மாதிரியா தெரியுது, நல்லா பாரு, 6 பேக்ஸ் ஜிம் பாடிடி, நானு தெரியலையா பார்த்தா என்று சஞ்சய் சொல்ல,
தெரியுது தெரியுது, 6 அடி ஆளுதான், ஜிம் பாடி தான், ஆனா ஆளு உடம்பு வளர்ந்த அளவுக்கு அறிவு தான் வளரல என்று திவ்யா சொல்ல, கரெக்டு தான், எனக்கு அறிவில்லதான், அதனாலதான் உன்னை பொண்டாட்டி ஆக்கிக்கணும்னு ஆசைப்படுறேன் என்று சஞ்சய் சொல்ல, சி பட பைத்தியம் என்று திவ்யா சொல்ல, ஆமாண்டி பைத்தியம்தான், ஓ மேல ஓ மேல என்று சஞ்சய் ஒரு மார்க்கமாய் சொல்ல, அந்த நேரம் பார்த்து ஃப்ளைட் கிளம்ப போகிற அனௌன்ஸ்மெண்ட் வர, தங்கச்சிமா நீயும் திவ்யாவும் பத்திரமா வீட்டுக்கு போங்க, 2 daysல நாங்க திரும்பி வந்துடுவோம் என்று சொல்லிவிட்டு ராகவனையும் மதுவையும் ஒரு சேர பார்த்துவிட்டு வாசு அங்கிருந்து நகர, கிளம்புறண்டி வாயாடி, மீதியெல்லாம் கனடா போயிட்டு வந்து பேசிக்கலாம் என்று திவ்யாவின் காதலிக்கை குனிந்து சொன்னவன் ராகவனை பார்த்து, அண்ணா முன்னாடி போறேன் என்று சொல்லிவிட்டு மதுவையும் ராகவனையும் அவனும் ஒரு சேர பார்த்துவிட்டு கிளம்பினான். மது, நான் பார்க்கிங்ல இருக்கேன், நீ வந்துடு என்று மதுவை பார்த்து சொன்ன திவ்யா ராகவனை பார்த்து, அண்ணா கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். நான் கிளம்பணும் என்று ராகவன் மதுவை பார்த்து சொல்ல, மது தரையை பார்த்திருந்தாள். ராகவன் சொன்னதற்கு என்றாள் மது. நான் கிளம்புறேன்னு சொன்ன என்று ராகவன் மறுபடியும் அழுத்தி சொல்ல, நான் வேண்டான்னு சொல்லலையே என்று மது பதில் தந்தாள். என் கையை நீ விட்டாதான் நான் போக முடியும் என்று ராகவன் சொல்ல, அப்பொழுதுதான் மது ராகவனின் கையை தான் பிடித்திருப்பதை பார்த்தாள். சட்டென்று விரல்களை விளக்க போனவளின் விரல்களை தனது ஒரு கையால் இறுக பற்றிய ராகவன் மறு கையால் அவளின் இடையில் கை போட்டு தன் புறம் இழுத்து அவளின் நெற்றியில் இதழ் பதித்து விட்டு, உன்னோட மனசுல இருக்கிறது அப்படியே கண்ணுல தெரியுதுடி, எதுக்கு உன்னையும் கஷ்டப்படுத்திட்டு என்னையும் கஷ்டப்படுத்துற, புரிஞ்சுக்கோ, உனக்குள்ள உன்னோட மனசுக்குள்ள நான் மட்டும்தான் இருக்கேன், அதை மறைக்கணும்னு நினைக்காத, உன்னால முடியாது என்று அவளின் கண்களை ஆழ பார்த்து சொன்னவன் அங்கிருந்து நகர்ந்தும் விட்டான். தன்னை விட்டு செல்லும் அவனின் முதுகுப்புறத்தையே விரித்து பார்த்து நின்று கொண்டிருந்தாள் மது. இன்னும் என்னெல்லாம் பண்ண காத்துட்டு இருக்க, இவனை எப்போ கொல்ல போற நீ என்று மதுவின் பின்னாலிருந்து யாரோ சொல்ல, சட்டென்று திரும்பிய மது அதிர்ச்சியாகி போனாள். அங்கு நின்று கொண்டிருந்தது ராகவனின் அம்மா லதா. ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க என்று மது அவளை பார்த்து கேட்க, பின்ன எப்படி பேச சொல்ற, உனக்காக அவன் தீ மிதிச்சு வச்சிருக்கான், அதுல அவனுக்கு ஏதாவது ஆகியிருந்தா என்னால என்ன பண்ண முடியும், உனக்கு என்ன, வேற எவனையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன், ஆனா எனக்கு என் மக கிடைப்பானா திரும்பவும் என்று லதா சொல்ல, உங்க மக என்கிட்ட காதல சொன்னாரு, ஆனா நான் அவரை காதலிக்கலன்னு சொல்லிட்டேன் என்று மது சொல்ல, காதலிக்கலன்னு சொன்ன, ஆனா இன்னும் நீ அவனை விட்டு விலகி போகலையே, நீ விலகி போகாத வரைக்கும் அவனும் உன்னை விட்டு விலக மாட்டான் என்று லதா சொல்ல, இப்போ என்னதான் பண்ண சொல்றீங்க என்று மது கேட்க, நீ எங்க போனாலும் உன்னை அவன் தேடிட்டு வந்துருவான், அதனால நான் சொல்றத நீ செய் என்று லதா அவளிடம் சில விஷயங்களை கூறினாள். சரி, நான் அப்படியே செய்யறேன், என்னால உங்க மகனுக்கு எந்த ஆபத்தும் வராது, அவரே என்னை வெறுத்து ஒதுக்குவாரு, அவரே என்ன வேண்டான்னு சொல்லுவாரு, அப்படி நான் செய்யறேன் என்று சொல்லிவிட்டு மது அங்கிருந்து சென்று விட்டாள். விமானத்தில் ஏறிய ராகவனுக்கோ முழுக்க முழுக்க மதுவின் ஞாபகம் மட்டுமே அவன் மூளையை நிறைத்திருந்தது. நெற்றியில் கை வைத்தபடியே கண்களை மூடி அவன் அமர்ந்திருக்க, அவன் பக்கவாட்டில் அமர்ந்திருந்த வாசு சஞ்சயை பார்த்து, ஏய் சஞ்சய், என்ன வேணாலும் பண்ணலாண்டா, ஆனா இந்த லவ்வ மட்டும் பண்ணவே கூடாதுடா, ஆலமரம் மாதிரி இருந்த உங்க அண்ணனே அப்செட் ஆயிட்டான் பாரு என்று வாசு சொல்ல, லவ்ல வலி கூட சுகம்தான் மாம்ஸ், அது உங்களுக்கு எங்க தெரிய போகுது என்று சஞ்சய் சொல்ல, என்னடா 8-10 லவ் பண்ண மாதிரியே பேசுற என்று வாசு சொல்ல, 8-10 இல்ல மாம்ஸ், இப்பதான் ஒன்னே ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் என்று சஞ்சய் சொல்ல, யாருடா அந்த பொண்ணு என்று வாசு கேட்க, வெயிட் பண்ணுங்க மாம்ஸ், உங்களுக்கு சொல்லாமலையா, சீக்கிரமா சொல்றேன் என்று வாசுவை பார்த்து கண்ணடித்தான் சஞ்சய்.
என்னடா கண்ணையெல்லாம் அடிக்கிற, ஒரு மார்க்கமா தான் தெரியற என்று வாசு சொல்ல, போங்க மாம்ஸ், எனக்கு ஒரே வெக்கமா வருது என்று நெழிந்தான் சஞ்சய். இவன் பக்கத்துல உட்கார்ந்தது தப்பா போச்சு, கனடா போற வரைக்கும் என்னை என்ன பாடுபடுத்த போறானோ என்று புலம்பிக் கொண்டான் வாசு. அடுத்த சில மணி நேரங்களில் கனடாவிற்கு வந்து விட்டார்கள் வாசுவும் சஞ்சயும் ராகவனும். 5 நட்சத்திர விடுதியது. கனடா வந்தால் எப்பொழுதும் ராகவன் தங்கும் விடுதி. அந்த விடுதியில் வரவேற்பறையில் நின்று கொண்டிருந்தார்கள் மூவரும். வாசு, என்னோட ரூமுக்கு நான் போறேன். இன்னும் 2 ஹவர்ஸ்ல நம்ம பார்ட்டிக்கு போகணும், ஞாபகம் இருக்குல்ல? ரெடியா இருங்க என்று சொல்லிவிட்டு லிப்டில் ஏறி அவன் அறைக்கு சென்று விட்டான் வாசு. மாம்ஸ், கிளைண்ட் மீட்டிங் தானே இங்க வந்தோம், பார்ட்டின்னு சொல்றாரு அண்ணா என்று சஞ்சய் கேட்க, கிளைண்ட்ஸ் மீட்டிங் தான், அதுக்கு முன்னாடி நம்ம கூட கனடால பிசினஸ் பண்றவங்க எல்லாத்துக்கும் சின்ன ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கான் உங்க அண்ணன் என்று வாசு சொல்ல, மாம்ஸ், இனி எப்ப கனடா வந்தாலும் நானும் கூடவே வருவேன், அப்பதான் இந்த பார்ட்டி எல்லாம் என்ஜாய் பண்ண முடியும் என்று சஞ்சய் சொல்ல, டேய், நீ பிசினஸ் கத்துக்குவேன்னு உங்க அண்ணா உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கான், பார்ட்டி என்ஜாய் பண்றதுக்கு இல்ல என்று வாசு சொல்ல, அதெல்லாம் பொறுமையா கத்துக்கலாம் மாம்ஸ், வாங்க முதல்ல பார்ட்டியை என்ஜாய் பண்ண ரெடி ஆகலாம் என்றபடியே வாசுவை இழுத்து சென்றான் சஞ்சய். நீல நிற சட்டையும் கருப்பு நிற கோட்டும் கருப்பு நிற பேண்ட் அணிந்து தலைக்கு ஜெல் தடவி கொண்டிருந்தான் ராகவன் அவனது அறையில். கழுத்தில் டை அணியாமல் முதல் 2 சட்டை பொத்தானை கலட்டி விட்டிருந்தான் ராகவன். விலை உயர்ந்த பளபள கருப்பு சூவை அணிந்த ராகவன் கண்ணாடி முன் நின்று தன்னை ஒரு நிமிடம் பார்த்து கொண்டான். கண்ணாடி முன் நின்று அவனைத்தான் பார்க்கிறான் ராகவன். ஆனால் அவனுக்கு தெரிந்தது என்னவோ அவளின் முகம். அவள் சாய்ந்த அந்த மார்பை கை வைத்து நீவிக் கொண்டவன் கண்ணாடியை பார்த்தவாறே, என்ன என்னமோ பண்றடி நீ என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டான். அந்த சமயம் பார்த்து அந்த அறையின் காலிங் பெல் அலற தன்னுடைய விலை உயர்ந்த கை கடிகாரத்தை எடுத்து கட்டியவாறே, எஸ் கமெண்ட் என்றான் ராகவன். ராகவனின் அறையினுள்ளே வந்தவர்கள் சஞ்சயும் வாசுவும் தான். வாசுவும் சஞ்சயும் கனடாவுக்கு ஏற்றவாறு பர்கா என்னும் தடித்த கோட் போட்டுக் கொண்டு நின்றார்கள். குளிருக்கு ஏற்றவாறு ஸ்னோ பூட்ஸ் போட்டு இருந்தார்கள். அவர்களை பார்த்த ராகவன், வாட் இஸ் திஸ், இது என்ன கோலம் என்று கத்த, அண்ணா, நான் ஃபார்மல் ஷர்ட் போட்டு பிளேசர் போடலாம் தான் சொன்னேன், ஆனா வாசு மாம்ஸ் தான் கேட்கவே இல்லை, இதெல்லாம் போட்டே ஆகணும்னு நிக்கிறாரு, குளிர் தாங்க முடியலையா, என்ன வேறு போட சொன்னாரு என்று சஞ்சய் வாசுவை கோர்த்து விட, பாவி, நீ தாண்டா இதெல்லாம் போட்டு என்ன பொம்மையாட்ட கூட்டிட்டு வந்த, இப்போ என்ன மாட்டி விடுற என்று மனசுக்குள்ளேயே நிறுத்தி கொண்டவன், போய் போய் மச்சான், இவன் பொய் சொல்றான் என்று ராகவனிடம் வாசு சொல்ல, போய் ஃபார்மல்ஸ்ல சீக்கிரமா கிளம்பி வாங்க என்று ராகவன் சொல்ல, இருவரும் அங்கிருந்து ஓடியே விட்டனர். அடுத்த அரை மணி நேரத்தில் மூவரும் பார்ட்டி நடக்கும் இடத்தில் இருந்தனர். ராகவன் தான் அழைத்திருந்த பிசினஸ் பார்ட்னர்ஸ் அனைவரையும் வரவேற்று அவர்களை பார்த்து பார்ட்டியை என்ஜாய் செய்யும்படி கூறிவிட்டு அவன் ஒரு டேபிளில் அமர்ந்து விட்டான். கூடவே சஞ்சயும் வாசுவும் அமர்ந்திருந்தனர். ராகவை தேடி சில பிசினஸ் மேன்கள் வந்து அவனுடன் பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் பேசிக்கொண்டு இருக்க, அப்பொழுது அங்கே வந்தாள் மாயா. அவளை முதலில் பார்த்தது வாசுதான். பெங்களூருவில் பார்த்த மாயாவிற்கும் இங்கே பார்க்கும் மாயாவிற்கும் சிறு வித்தியாசங்கள் இருந்தது. பெங்களூருவில் உடலை இருக்கின உடையணிந்து இருப்பாள் மாயா. ஆனால் இங்கு தன் உடலின் அங்கங்கள் முக்கால்வாசி பார்ப்போரின் கண்களுக்கு விருந்தாகும்படி அல்லவா உடையணிந்து இருக்கிறாள். அதை பார்த்ததும் வாசுவிற்கு கண்கள் கூசிவிட்டது. சீ, என்ன பொண்ணு இவ, எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கூடவா தெரியாது? பெங்களூர்ல ஒரு மாதிரி இருக்கா, இங்க ஒரு மாதிரி இருக்கா, கனடா வந்தா அவ இப்படி எல்லாமா ட்ரெஸ் பண்ணுவா? ஓ நோ என்று அவளை திட்டிக் கொண்டிருந்தான் வாசு. அவளின் பின்னாடியே தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் விதமாக புடவையில் ஒரு பெண் உள்ளே நுழைய அவளின் பாதத்திலிருந்து மெல்ல மேலே பார்த்தான் வாசு. வாசு பார்த்த அந்த பெண் சாத்விகா. அவனை அறியாமலேயே அவளை அவன் ரசித்துக் கொண்டிருந்தான். சாத்விகாவை வெகுவாக ரசித்துக் கொண்டிருந்தான். வாசு சாத்விகாவை பார்த்து கொண்டிருந்த சமயம் மாயா அவர்கள் அமர்ந்திருக்கும் டேபிளின் அருகே வந்தவள் ராகவனை தோளில் கை வைத்தவள், ஹாய் ராகவ் என்று
ஹஸ்கி வாய்ஸில் சொல்ல, மாயா அவனின் பக்கம் வந்து நெளிந்து கொண்டு நிற்பதை பார்த்துவிட்டு அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தவர்கள் நாகரிகம் கருதி, ராகவன் நீங்க பேசுங்க, நாங்க வரோம் என்று சொல்லி அங்கிருந்து நகர்ந்தார்கள். உங்களுக்கு மட்டும் என்ன தனியா சொல்லணுமா? கெட் அவுட் என்று வாசுவையும் சஞ்சயையும் பார்த்து கூறினாள் மாயா. அவளை முறைத்து கொண்டே அங்கிருந்து சஞ்சயும் வாசுவும் நகர்ந்து விட்டார்கள். எல்லாம் பெரியம்மா பண்ற வேலை, இந்த மாயாவுக்கு ரொம்ப தான் இடம் கொடுத்திருக்காங்க என்று சஞ்சய் சொல்ல, இதுக்கு காரணம் உங்க அண்ணனும் தான் என்று வாசு சொல்ல, வாட், என்ன சொல்றீங்க மாம்ஸ் என்றான் சஞ்சய். ஆமாடா, மாயாவோட அப்பனையும் பிசினஸ் பார்ட்னரா உங்க அண்ணன் சேர்த்துக்கிட்டான், அதனாலதான் இப்ப இவ இங்க வந்து இருக்கா என்று வாசு சொல்ல, அப்பனுக்கு கொடுத்த இன்விடேஷனை திருடி மக வந்திருக்கான்னு சொல்றீங்க, அப்படித்தானே என்று சஞ்சய் சொல்ல, டேய் மாயா, அவளோட அப்பன் உனக்கும் தாய்மாமன் தான். ஒருவேளை ராகவன் மாயாவை கட்டிக்கலன்னா நீ கல்யாணம் பண்ண வேண்டியது கூட வரலாம் என்று வாசு சொல்ல, மாம்ஸ் உங்க வாயில நல்ல வார்த்தையே வராதா? வழக்கனை ஊத்தி கழுவுங்க மாம்ஸ் உங்க வாய என்று சஞ்சய் சொல்ல, அவ்வளோ பயம் இருக்கு மாப்பிளைக்கு என்று சிரித்து கொண்டான் வாசு. ராகவனின் அருகில் அவனை நெருங்கி அமர்ந்த மாயா ராகவனின் கைகளை பிடித்துக்கொண்டு, ராகவ், you are looking so smart என்று கூறினார். தேங்க்யூ என்று சொல்லி முடித்தான் ராகவன். ராகவனிடம் திரும்பவும் மாயா, ஹவயம் என்றார். நெற்றியை நீவிக்கொண்டு கண்களை மூடி உதட்டை குவித்து என்று ஊதியவன், இப்போ உனக்கு என்ன வேணும் என்று கேட்டான். நீதான் வேணும் இன்னைக்கு நைட் என்று மாயா ஆரம்பிக்க, அதுக்கு கன்னடால நிறைய பேர் இருக்காங்க ராகவன் சொல்ல, மாயாவிற்கு செருப்பால் அடித்தது போல இருந்தது. ராகவன் சொன்னதை கேட்ட மாயா, ராகவ் என்று கத்த, அவனின் உதட்டின் மேலே ஒற்றை விரலை வைத்து, என்கிட்ட இருந்து தள்ளியேறு, அதுதான் உனக்கு நல்லது என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விட்டான். எங்க போயிடுவ? இந்த கனடால இருந்து நீ திரும்பி போகும்போது நீயும் நானும் ஒன்னாதான் போக போறோம். மிஸ்ஸஸ் ராகவனாதான் நான் இந்த கனடாவை விட்டு கிளம்புவேன் என்று தனக்குத்தானே சபதம் எடுத்துக்கொண்டாள் மாயா. மாயாவின் சபதம் நிறைவேறுமா என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் எழுதும் அழகான காதல் கதையை கேட்க உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நீ தீயா இல்லை தென்றலா, அத்தியாயம் 11 கேட்கலாமா? ராகவனிடம் மூக்குறுபட்ட மாயாவோ கோபத்தில் கண்கள் சிவக்க அமர்ந்திருந்தாள். ராகவன் இதுவரை எத்தனையோ நாடுகள் சுற்றியிருப்பான், எவ்வளவு பெண்களை பார்த்திருப்பான். அதில் சிலர் இவனின் திடகாத்திரமான கட்டுடலிலும் நுனிநாக்கின் ஆங்கிலத்திலும் வசீகரிக்கும் கண்களிலும் மயங்கி இவனை நெருங்கி வரக்கூட எண்ணியிருக்கிறார்கள். எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இவனை மாப்பிள்ளையாக்க தங்கள் புதல்விகளை இவன் கண்ணில் படும்படி உலாவவும் விட்டிருக்கிறார்கள். ஆனால் ராகவனோ இவர்களின் எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டவன். எத்தனை பெரிய அழகி தன் முன்னே நின்றாலும் அவளின் கண்களுக்கு கீழ் பார்வையை படரவிடாத கண்ணியம் மிக்க ஆண்மகன் இவன். பார்க்கும் பெண்களை எல்லாம் தன் படுக்கையறையில் தன் இணையாக வைத்து பார்க்கும் சராசரி ஆண்மகன் அல்ல அவன். அவனின் கற்பையும் கண்ணியத்தையும் அவளுக்காக பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறான் ராகவன். அவனை பற்றி புரியாத, அவனை பற்றி அறியாத பேதையவளோ அவன் இவளை வெறுப்பதற்கான திட்டத்தை அல்லவா தீட்டிக் கொண்டிருக்கிறாள் பெங்களூருவில். பார்ட்டி நடக்கும் ஹாலில் நின்று கொண்டிருந்த வாசுவிற்கும் சஞ்சயிற்கும் இடையில் புகுந்து அவர்களை விலக்கிவிட்டு அவர்களை இடித்துக் கொண்டு சென்ற மாயாவோ மதுபானங்களை முடா குடிகாரி போல வெறிபிடித்தவள் போல குடித்துக் கொண்டிருந்தாள். அவளை பார்த்த சஞ்சயும் வாசுவும் வாயை பிழிந்து விட்டார்கள். டேய், என்னடா இப்படி குடிக்கிறா? சரியான சரக்கு வண்டியா இருப்பா போலையே என்று வாசு சொல்ல, நீ வேற மாம்ஸ், அண்ணன்கிட்ட ஏதாவது சில்மிசமா பேசி இருப்பா, அண்ணனெல்லாம் நாக்கு புடுங்குற மாதிரி ஏதாவது சொல்லி இருக்கும், அந்த கோபத்துல இப்படி சாத்துன்னு சாத்திட்டு இருக்கா என்று சஞ்சய் சொல்ல, என்னடா நேர்ல பார்த்தவன் மாதிரி பேசுற என்று வாசு சொல்ல, ஏ அண்ணனை பத்தி எனக்கு தெரியாத மாம்ஸ் என்றவாறு
தன் அண்ணன் பார்ட்டி நடக்கும் இடத்திலிருந்து வெளியேறுவதை பார்த்த சஞ்சய், மாம்ஸ் அண்ணன் போறாரு என்று வாசுவிடம் சொல்ல, என்னடா சொல்லாம கொள்ளாம போற, வாடா நாமளும் போவோம் என்ற வாசு ராகவனை நோக்கி ஓடினான். சஞ்சயும் வாசுவின் பின்னாடியே ஓடினான். மச்சான் மச்சான், டே நில்லடா, எங்களை விட்டுட்டு நீ மட்டும் எங்கடா போற, இன்னும் பார்ட்டியே முடியலையே என்றவாறு வாசு அவன் பின்னாடியே சென்று கத்த, வாசுவின் குரல் கேட்டு நின்ற ராகவன் அவர்கள் புறம் திரும்பி வாட் என்று சொல்ல, எங்களை விட்டுட்டு நீங்க மட்டும் கிளம்புறீங்களே பாஸ் என்று வாசு கேட்க, பார்ட்டி எதுக்காக வச்சனும், அந்த வேலை முடிஞ்சிருச்சு, அப்புறம் கிளம்ப வேண்டியது தானே என்று ராகவன் சொல்ல, சரிங்க பாஸ் கிளம்பலாம் என்று வாசு முகத்தை தொங்க போட்டு விட்டான். எங்க கிளம்புற, ஜஸ்ட் கோ என்ஜாய் த பார்ட்டி என்று ராகவன் சொன்னான். மச்சான் எனக்கு ட்ரிங்க் பண்ற பழக்கெல்லாம் இல்ல என்று வாசு சொல்ல, டேய் நல்லவ மாதிரி நடிக்காம கிளம்பு என்று சொன்ன ராகவன் வாசுவின் பதிலை எதிர்பார்க்காமல் தனக்காக காத்திருந்த ரோல்ஸ் ராய்ஸ் போட் டெயில் காரில் கிளம்பினார். 28 கோடி மதிப்புமிக்க கார். ராகவன் கம்பீரத்திற்கும் அந்த காருக்கும் 10 பொருத்தமும் பக்காவாக பொருந்தி இருந்தது. ராகவன் செல்வதையே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் வாசு. டிரைவரை இறங்க சொல்லிவிட்டு ராகவன் அந்த காரை ஓட்டிக்கொண்டு சென்றான். ராகவன் சென்ற பிறகு, டே சஞ்சய் என்றவாறு சஞ்சய் நின்றிருந்த இடத்தை பார்த்தான் வாசு. அங்கு சஞ்சய் இல்லை. எங்க இவனை காணோம் என்றபடியே பார்ட்டி ஹாலுக்குள் நுழைந்தான் வாசு. கையில் மதுபானத்தோடு அங்கிருந்த பெண்களுடன் டான்ஸ் ஆடிக்கொண்டிருந்தான் சஞ்சய். என்ன நடிப்புடா சாமி, அவங்க அண்ணன் முன்னாடி உத்தம மாதிரி நடிக்கிறான்பா என்று வாய் விட்டு சொல்லிக் கொண்டிருந்தான் வாசு. அவனை பார்த்து விட்டு எப்படியோ என்ஜாய் பண்ணட்டும் என்று நினைத்து கொண்டவன் சற்று நேரத்திற்கு முன்பு சாலையில் தேவதையாய் வந்த சாத்விகாவை தேடினான். அந்த பார்ட்டியில் எங்கும் அவளை காணவில்லை. சோர்ந்து போய் ஒரு சேரில் அமர்ந்து விட்டான் வாசு. ஹலோ என்று ஒரு சத்தம். இது அவளோட குரல் தான் என்றபடியே எழுந்தான் வாசு. அங்கு சாத்விகா நின்றிருந்தாள். யார தேடுறீங்க வாசு சார் என்றாள் சாத்விகா. சாத்விகாவை பார்த்ததும் வாசுவின் முகத்தில் 1000 வாட்ஸ் பல் தெரிந்தது. நான் யாரையும் தேடலையே என்றான் வாசு. ஓ அப்படியா, நம்பிட்டேன் என்று சாத்விகா சொல்ல, ஆமா நீ எங்க இங்க வந்த என்றான் வாசு. என்னோட ஹோட்டல்ல நின்னுட்டு என்கிட்டயே கேள்வி கேட்குறீங்களா? இங்க எதுக்கு வந்தேன்னா, இந்த ஹோட்டல் ஓனர் சௌந்தர்யாவோட ஒரே பொண்ணு சாத்விகா, அது நான் தான் என்ற சாத்விகாவிடம் வாட் எ ஜோக் என்றான் வாசு. ஜோக்கா? ஓகே நீங்க அப்படியே எடுத்துக்கோங்க. வெளியே ஹோட்டல் நேம் பார்த்தீங்களா என்றாள் சாத்விகா. போகும்போது பார்க்குறேன். சாப்பிட்டியா என்றான் வாசு. இனிதான் என்றாள் சாத்விகா. சாப்பிடலாமே என்றான் வாசு. என்றாள் சாத்விகா. இன்னைக்கு என் அண்ணனோட என்கேஜ்மெண்ட், வாங்க அட்டென்ட் பண்ணலாம் என்றாள் சாத்விகா. உனக்கு அண்ணன் இருக்கானா என்றான் வாசு. ஆமா ஒரே ஒரு அண்ணன் என்று சாத்விகா சொல்ல, ஓகே ஓகே என்று தலையசைத்தான் வாசு. அதற்குள் சாத்விகாவின் மொபைல் ரிங்காக அதை எடுத்தவள், ஹலோ சொல்லுங்கம்மா, 3rd ஃப்ளோர்ல இருக்கேன், ஏதோ வந்துடுறேன் என்றாள் சாத்விகா. சாத்விகா போனில் பேசுவதை கேட்ட வாசு, அம்மாவா கிளம்புறையா என்றான். ஆமா என்றாள் சாத்விகா. ஓகே பாப்போம் பாய் என்று இயக்கம் கிழந்த குரலில் வாசு சொல்ல, டுமாரோ ஈவினிங் சென்னையில் இருப்பேன், ஆபீஸ்ல பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள் சாத்விகா. அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தான் வாசு. என்ன மாம்ஸ், யார் அந்த பொண்ணு என்றபடி சஞ்சய் வாசுவின் பக்கம் வர, சாத்விகா என்றான் வாசு. சாத்விகா அந்த ஆதியோட தங்கச்சி என்று சஞ்சய் சொல்ல, வாட் என்றான் வாசு. குடிச்சிட்டு எதையாவது உளராதடா என்று வாசு சொல்ல, இன்னும் பச்சை பிள்ளையாவே இருக்கிய மாம்ஸ், உனக்கு ஒண்ணுமே தெரியல என்று சஞ்சய் சொல்ல, அவன் சொல்வதை மிரட்சியோடு கேட்டுக்கொண்டிருந்தான் வாசு. என்ன சொல்றடா, நீ சொல்றது உண்மையா என்று வாசு கேட்க, ஆமா ஆதியோட தங்கச்சி தான் இந்த சாத்விகா என்று சஞ்சய் சொல்ல, அப்போ அவன் நம்ம ஆபீஸ்ல உளவாளி வேலை பார்க்கிறாளா என்று வாசு கேட்க, அது வந்து என்றபடி சஞ்சய் வாசுவின் மேல் மதுபோதையில் சரிந்து விட்டான். அவனை கீழே விழாமல் தாங்கி பிடித்த வாசுவும் அவனை அழைத்து கொண்டு காரில் புறப்பட்டான். வாசு சென்ற கார் அந்த 5 ஸ்டார் ஹோட்டலின் வாயிலை கிடக்க,
டிரைவர் ஒரு நிமிஷம் என்றான் வாசு. டிரைவரும் காரை நிறுத்த கண்ணாடியை இறுக்கி அந்த ஹோட்டலின் பெயரை பார்த்தான். சாத்விகா 5 ஸ்டார் ஹோட்டல் என்று பெயர் இருந்தது. சஞ்சய் சொன்னது உண்மையோ என்று மனதில் நினைத்தவன் டிரைவர் போலாம் என்று சொல்ல டிரைவரும் வாசு தங்கி இருக்கும் ஹோட்டலுக்கு காரை அழுத்தினான். ஹோட்டலை அடைந்த வாசு அவனது அருகில் சஞ்சயை படுக்க வைத்துவிட்டு ராகவன் அறையை நோக்கி சென்றான். ஆனால் ராகவன் அவன் அருகில் இல்லை. ராகவனுக்கு போன் செய்து பார்த்தான் வாசு. அவன் போனையும் ராகவன் எடுக்கவில்லை. இந்த நேரத்துல அவ எங்க போயிருப்பான் என்று நினைத்தபடி அவனது அறைக்கு சென்று விட்டான். வாசு காலையில் எழுந்திருக்கும் முன்னரே அவனின் போன் அலறியது. போனை எடுத்தான் வாசு. அழைத்திருந்தவன் ராகவன். மச்சா எங்கடா இருக்க என்று வாசு கேட்க, உன்னோட மொபைல்ல லொகேஷன் அனுப்பியிருக்கேன் வந்துரு என்று சொன்ன ராகவன் வாசுவின் பதிலை எதிர்பாராமல் போனை வைத்து விட்டான். வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி லொகேஷனை பார்த்து விட்டு சஞ்சய் எழுப்பினான் வாசு. டேய் சஞ்சய் எழுந்திரிடா எழுந்திரிடா என்று வாசு சஞ்சயின் முதுகில் தட்டி எழுப்பிக் கொண்டிருந்தான். மாம்ஸ் ரொம்ப தலைவலிக்குது, ஒரு காஃபி வேணும் ப்ளீஸ் என்று சொல்லிக்கொண்டே எழுந்த சஞ்சய் வாசுவின் இடையே பெட்டில் அமர்ந்தபடி கட்டி கொண்டான். சின்ன பாப்பான்னு நினைப்ப இவனுக்கு. சஞ்சய் டே வளர்ந்தவனே, உங்க அண்ணன் லொகேஷன் அனுப்பியிருக்கான், இன்னும் 10 நிமிஷத்துல நாம அங்க இருக்கணும் என்று வாசு சொல்ல, இன்னும் 10 நிமிஷத்துலயா? 5 நிமிஷத்துலயே கிளம்பிடுவோம், இருங்க மாம்ஸ் என்று பாத்ரூமுக்குள் சென்றவன் அடுத்த 5 நிமிடத்தில் குளித்து விட்டு வெளியில் வந்தான். டே இப்பவே 5 நிமிஷம் முடிஞ்சு போச்சு என்று சொன்ன வாசு இடையில் டவலோடு நின்றிருந்த சஞ்சயை பார்த்து, டேய் இது உடம்பாடா இல்ல பழனி படிக்கட்டாடா? 8 பேக்ஸ் எப்படிடா என்று வாசு வாயை பிளக்க, மாம்ஸ் ஊருக்கு வாங்க, 8 பேக்ஸ் என்ன 10 பேக்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்துடலாம் என்று சொன்னபடியே அவன் உடைகளை மாற்ற, டே இரு 2 மினிட்ஸ்ல நான் ரெடியாகி வந்துடுறேன் என்று பாத்ரூமுக்குள் வாசு செல்ல போக, மாம்ஸ் டைம் ஆச்சு வந்து குளிச்சுக்கோங்க என்று சொன்ன சஞ்சய் வாசுவின் தோளில் கிடந்த துண்டை எடுத்து மெத்தையில் போட்டவன் வாசுவை தள்ளி கொண்டு அறையை விட்டு வெளியேறினான். டேய் நான் இன்னும் பல்லு கூட விளக்கலடா என்று வாசு சொல்ல, ஆடு விடுங்க மாம்ஸ், ஆடு மாடெல்லாம் பல்லா விளக்குது என்று சொன்னபடியே கார்கியை தன் ஒரு விரலில் சுற்றி கொண்டே சஞ்சய் படிகளில் இறங்க அவனை இமைக்காமல் பார்த்த ரிசப்ஷனிஸ்டை கிராஸ் செய்யும் போது சஞ்சய் அவளின் கண்ணுங்களை ஒரு விரலால் தட்டியவன் பாய் பியூட்டி என்றான். அந்த ரிசப்ஷனிஸ்டும் சஞ்சயை பார்த்து சிரித்து வைத்தார். உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா என்றபடியே அவனை பின்தொடர்ந்து சென்றான் வாசு. அடுத்த 10 நிமிடத்தில் வாசு சஞ்சய் இருவரும் ராகவன் சொன்ன இடத்திற்கு வந்து சேர்ந்தனர். அந்த இடத்தில் ஒரு பங்களா இருந்தது. அதை சுற்றியும் மிகப்பெரிய பரப்பளவில் புல்வெளி இருந்தது. ஆளரவம் இல்லாத இடம் அது. எங்க எதுக்குடா உங்க அண்ணன் வர சொன்னா என்று வாசு கேட்க, இங்க அண்ணன் வர சொல்லி இருக்காருன்னா அதுல ஏதாவது விஷயம் இருக்கு மாம்ஸ், வாங்க என்றபடியே சஞ்சய் முன்னே போக, டே இருடா என்னை மட்டும் தனியா விட்டுட்டு போகாதடா தடிமாட்டு பயிலே, நானும் வரேன் என்றபடியே அவன் பின்னே வாசுவும் சென்றான். சஞ்சயும் வாசுவும் உள்ளே செல்ல அவர்களை வரவேற்றதோ ஒரு மிகப்பெரிய வெற்று வரவேற்பறை. அந்த அறையினுள் ஒரு பொருள் கூட இல்லை. ஒரே ஒரு 5 அடி உயர பாக்ஸ் மட்டும் இருந்தது. என்னடா இவ்வளோ பெரிய ஹால்ல ஒரு பொருள் கூட இல்ல, இந்த இடத்த பார்த்தா சினிமா கிளைமேக்ஸ்க்காக கட்டிவிட்ட பங்களா போல இருக்கேடா என்று வாசு சொல்ல, அங்கு ஏதோ சத்தம் கேட்டுக்கொண்டு இருந்தது. அதை கவனித்தான் சஞ்சய். மாம்ஸ் இங்க ஏதோ சத்தம் கேக்குதுல்ல என்று சஞ்சய் சொல்ல, ஆமாடா அந்த பெட்டிக்குள்ள இருந்துதான் வருது என்று வாசு சொல்ல, நீங்க அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க மாம்ஸ், நான் அண்ணா எங்க இருக்காருன்னு பாக்குறேன் என்று வாசுவை தனியே விட்டுவிட்டு இருந்த அறைகளில் ராகவனை தேடி சென்றான் சஞ்சய். டேய் எனக்கு பயமா இருக்குடா, அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குமோ என்று வாசு கத்த, சரியான தொட நடுங்கியா இருக்கிய மாம்ஸ், போய் என்னன்னு பாரு மாம்ஸ் என்று சஞ்சய் அதட்ட அந்த 5 அடி பெட்டியின் அருகே சென்றான் வாசு. வாசு அந்த பெட்டியின் அருகில் சென்றதும் அந்த பெட்டியின் உள்ளே யாரோ முணங்கும் சத்தம் கேட்க, சஞ்சய் பெட்டிக்குள்ள இருந்து தாண்டா சத்தம் வருது, எவனோ உள்ள இருக்கான் போல என்று வாசு சொல்ல, அந்த பெட்டியை பிரிங்க மாம்ஸ் என்றான் சஞ்சய். வாசுவும் தைரியத்தை வரவைத்துக் கொண்டு அந்த பெட்டியை பிரிக்க, அந்த பெட்டியில் கை கால் வாயெல்லாம் கட்டப்பட்டபடி இரத்த கலரியில் ஒருவன் இருந்தான். சஞ்சய் எங்க பாரு என்று வாசு சொல்ல, சஞ்சய் ஒரு அறையின் கதவை திறக்க சென்றவன் திறக்காமல் அப்படியே திரும்பி வாசுவை பார்த்தான்.
சுவின் பக்கத்தில் கை கால் கட்டப்பட்டபடி ஒருவன் இருக்க அவனை பார்த்த சஞ்சயோ வேக எட்டுக்களோடு வந்தவன் அவன் காலால் ஊங்கி அந்த கை கால்கள் கட்டப்பட்டிருந்தவன் மார்பில் உதைக்க அவனோ மல்லாக்க விழுந்து விட்டான். உன்னதாண்டா நான் எவ்வளோ நாளா தேடிட்டு இருந்தேன் என்று சொன்ன சஞ்சய் மல்லாக்க விழுந்தவனின் சட்டை காலரை பிடித்து இழுத்து சஞ்சயின் பெல்ட்டில் சொருகி வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து அவன் நெற்றி போட்டில் வைத்தான். இனி அடுத்து நம்ம தீயா இல்லை டென்ஷன்ல கதையில என்ன நடக்க போகுது, அந்த கை கால் கட்டப்பட்டிருந்த ஆள் யாரு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அடுத்த அத்தியாயத்துல 12வது அத்தியாயத்துல சொல்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை தொடர்ந்து கேட்க. வணக்கம் மக்களே, இது நான் எழுதும் ஒரு அழகான காதல் கதை. என்னுடைய கற்பனையில் உருவானது. நீ தீயா இல்லை தென்றலா. இந்த கதையை முழுசா கேட்டுட்டு மறக்காம கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. கதைக்குள்ள போலாமா? நீ தீயா இல்லை தென்றலா. அத்தியாயம் 12. இடுப்பில் வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து கை கால் கட்டப்பட்டிருந்தவன் நெற்றி பொட்டில் வைத்தான் சஞ்சய். துப்பாக்கிடா இது, எப்படிடா ஊங்கிட்ட, என்னடா பண்ற, கைய இருக்குடா என்றான் வாசு. சஞ்சய் கூல் டவுன் என்றபடியே காஃபி கப்பை கையில் ஏந்தியபடி அங்கு இருந்த அடுப்படியிலிருந்து வெளியில் வந்தான் ராகவன். ராகவனின் சத்தம் கேட்க துப்பாக்கியை கீழே இறக்கிவிட்டு தன் அண்ணனின் பக்கம் திரும்பினான் சஞ்சய். அண்ணா, இவன் எப்படி இங்க என்று சஞ்சய் கேட்க, சொல்றேன் சஞ்சய் என்றபடியே தன் கையில் இருந்த காஃபியை அருந்திக் கொண்டு நடுகாலுக்கு வந்தான் ராகவன். யாரங்க என்று ராகவன் சொன்னதும் எங்கிருந்து வந்தார்களோ தெரியவில்லை. 20-30 பாடி கார்ட்ஸ் அங்கு வந்து அவர்களை சுற்றி நிற்க ஒருவன் வந்து ராகவன் அமர ஒரு மர நாற்காலியை போட்டான். அதில் ராகவன் அமர்ந்து கொள்ள, அண்ணா, இவன் தான் கோவில்ல மஞ்சள் தண்ணியில கெமிக்கல் கலந்தது என்றபடியே ராகவனின் பக்கம் சஞ்சய் வர, ராகவன் காஃபியை குடித்து முடித்து கப்பை நீட்ட அங்கிருந்த பாடி கார்டில் ஒருவன் அந்த கப்பை வாங்கி கொண்டான். ஒரு பாடி கார்டிடம் அவனை இழுத்து வரும்படி ராகவன் கண்ணை காட்ட அடுத்த நிமிடம் அவன் ராகவனின் காலடியில் கிடந்தான். தன் காலடியில் கிடந்தவனின் மார்பின் மீது ராகவன் அவன் ஷூ காலை வைத்து அழுத்த, சொல்லு, எதுக்காக அப்படி பண்ண என்று காலில் கீழ் கிடந்தவனை பார்த்து வெறிக்கொண்டு ராகவன் கேட்க, என் அண்ணன் சத்ததுக்கு பழி வாங்க வேண்டாமா அதான் என்று அவன் சொல்ல, அதை கேட்கல, ஏன் மதுவை போன்ல மிரட்டின என்று ராகவன் கேட்க, ராகவனின் காலடியில் படுத்து கிடந்தவனோ, இவன் அண்ணனுக்கு கொன்னதுக்காகத்தான் என்னை கடத்திட்டு வந்திருக்கான்னு பார்த்தா மதுவை மிரட்டுறதுக்காக என்னை கடத்திட்டு வந்திருக்கானா என்று மனதுக்குள் நினைத்தபடியே விழிவிறுத்து ராகவனை பார்த்தான். கீழே கிடந்தவனின் மேல் ராகவனின் பூட்ஸ் கால் இருந்தது. அந்த காலை மேலும் அழுத்தி அவனிடம் குனிந்து ராகவன் இப்படி சொன்னான். என்னமோ சொன்னியே, மதுவை நீ கல்யாணம் பண்ணிக்க போறதா? எவ்வளோ பெரிய ஆசைடா உனக்கு என்று சொன்னவன் அங்கிருந்த பாடி கார்ட்ஸிடம் கண்களை காட்ட, அவர்களோ சுவற்றில் இருந்த ஒரு பட்டனை அழுத்த சுவர் விலகி அதற்குள் மறைக்கப்பட்டிருந்த கூண்டும் திறந்தது. அந்த கூண்டிற்குள் இருந்து முரட்டு சிங்கம் ஒன்று கர்ஜனையோடு வெளியில் வர அதை பார்த்த வாசுவோ நடுங்கி போய் சஞ்சயின் பின்னால் ஒளிந்து கொண்டான். சஞ்சய் ராகவனின் பின்னால் நின்று இருக்க, அவனோடு வாசுவும் நின்று இருக்க, ராகவனின் பக்கம் வந்த சிங்கமோ ராகவனின் பக்கம் வந்து அமைதியாய் நின்று கொண்டது. சிங்கத்தை பார்த்ததும் ராகவனின் காலடியில் கிடந்தவனுக்கு உதறல் எடுத்தது. இங்க பாரு, நான் இப்போ உனக்கு கொடுக்க போற தண்டனை மதுவை நீ அழ வச்சதுக்கு, அவளை அடையணும்னு நினைச்சதுக்கு, எல்லாத்துக்கும் மேல என்னோட அண்ணனை கொல்லணும்னு நினைச்சதுக்கு என்று சொன்னவன் அவன் மார்பிலிருந்து காலை எடுத்து சிங்கத்தின் பிடரியை வருடிக்கொண்டே, சோமு ஹேவ் இட் என்று சொல்ல, தன் எஜமானனின் உத்தரவுக்காக காத்திருந்த சிங்கமோ கீழே கிடத்தப்பட்டிருந்தவனை வாயால் கவ்விக்கொண்டு சென்று விட்டது. சிங்கம் கூண்டுக்குள் சென்றதும் கூண்டின் கதவு அடைக்கப்பட்டது. நாற்காலியில் அமர்ந்திருந்த ராகவன் 2 கைகளையும் மேலே தூக்கி நெட்டி முறித்தபடியே
அப்பாடா, வந்த வேலை முடிஞ்சது என்று சொன்னபடியே எழுந்து சஞ்சயின் பக்கம் திரும்ப வாசுவோ மயங்கி கிடந்தான். நான் இவன் பெரிய அண்ணனா கொல்ல நினைச்சிருக்கான்னா அப்போ அண்ணனை கொன்னது யாரு என்று சஞ்சய் கேட்க, சஞ்சயை பார்த்த ராகவனோ, நேரம் வரும்போது அது உனக்கே தெரியும் என்று சொல்லிவிட்டு முன்னே செல்ல சஞ்சய் அவன் பின்னே சென்றான். வாசுவை பாடி கார்ட்ஸ் காரில் தூக்கி கொண்டு வந்து கிடத்தினார்கள். பெங்களூருவில் ராகவன் அம்மா விமான நிலையத்தில் மதுவிடம் சொன்னதையெல்லாம் கேட்டு இனி மதுவின் வாழ்வில் வெளிச்சமே வரப்போவதில்லை என்று நினைத்து கொண்டாள் மது. விமான நிலையத்திலிருந்து மதுவும் திவ்யாவும் நேராக தங்களுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தார்கள். திவ்யா, ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்கணும், ஸ்லீப்பிங் டேப்லெட் இருக்கா என்று மது கேட்க, அவளை ஏற இறங்க பார்த்த திவ்யாவோ, நேற்று நைட்டு தூங்கினவ இன்னைக்கு மார்னிங் 9 மணிக்கு தான் எழுந்திரிச்சிருக்க, இப்போ மணி 11 தான் ஆகுது, அதுக்குள்ள உனக்கு மறுபடியும் என்னடி தூக்கம் என்று திவ்யா கேட்க, இப்போ நான் தூங்கணும், டேப்லெட் கொடுப்பையா இல்லை கடையில் போய் வாங்கிக்கவா என்று மது கேட்க, அது அது வந்து என்றபடி நின்றிருந்தாள் திவ்யா. ஹே, தூக்க மாத்திரை தானே கேட்குறான் கூட என்றபடி திவ்யாவின் அறையில் இருந்து அவளது பெட்டியில் இருந்த தூக்க மாத்திரை டப்பாவை எடுத்து கொண்டு வந்து டப்பாவோடு கொடுத்து விட்டாள் அஞ்சலி. திவ்யா தடுக்க சொல்லும் முன்னரே அந்த டப்பாவை வாங்கி கொண்டு மது அவளின் அறைக்கு சென்று விட்டாள். என்னடி டப்பாவோடு கொடுத்துட்டா, அவ ஏதாவது என்று திவ்யா சொல்ல வர, ஹே டோன்ட் வரி, அதில் ஒரே ஒரு மாத்திரை தான் இருந்தது, அதனால தான் டப்பாவோட தூக்கி கொடுத்தேன் என்று அஞ்சலி சொல்ல, நெஞ்சில் கையை வைத்து உதிரி குவித்து ஊதிய திவ்யாவோ, அப்பாடா இப்போ தாண்டி உயிரே வந்துச்சு என்று பெருமூச்சு விட்டு கொண்டாள். சென்ற மது தன் கையில் இருந்த தூக்கு மாத்திரை டப்பாவை டேபிளில் வைத்துவிட்டு சுவற்றில் மாட்டப்பட்டிருந்த ராகவனின் போட்டோவிற்கு பக்கத்தில் சென்று நின்று கொண்டு அந்த போட்டோவை பார்த்தாள். ப்ரௌன் கலர் ஃபேன், ப்ரௌன் கலர் கோட், ஒயிட் கலர் ஷர்ட், அவனுக்கு பொருந்தியபடி கூலிங் கிளாஸ், ஷூ என அவ்வளவு அழகாக இருந்தான் ராகவன். அவனை பார்ப்பவர் யாருக்குமே ஒரு நிமிடம் இதயம் நின்று துடிக்கும், அப்படி ஒரு தோற்றமுடையவன் அவன். நான் ஏன் பார்க்கணும், உங்க கூட நான் ஏன் பேசணும், உங்களை எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கணும், இன்னைக்கு நான் உங்களை பார்த்தது தான் கடைசி, இனிமேல் நான் உங்களை பார்க்க முடியாது, நீங்கள் வர முடியாத ஒரு இடத்துக்கு நான் போக போகிறேன், என்னை நீங்கள் தேடி வராதீங்க, என்னை மன்னிச்சிடுங்க என்று சொல்லிக்கொண்ட ராதா ராகவனின் ஃபோட்டோவை எடுத்து தன் பேக்கில் வைத்துவிட்டு தூக்க மாத்திரை போட்டவள் தூங்கி போனாள். படிப்பு முடிந்து விட்டதால் அஞ்சலி அவளது ஊருக்கு கிளம்ப லேப்டாப்பில் டிக்கெட் புக் செய்து கொண்டு இருந்தாள். திவ்யாவோ இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்து கொண்டு ஹாலில் அமர்ந்திருந்தாள். அந்த சமயம் பார்த்து திவ்யாவுக்கு ஒரு அழைப்பு வர, அந்த எண்ணை பார்த்ததும் திவ்யாவின் விழித்திரையில் கண்ணீர் துளிகள் கோர்த்து கொண்டது. இவன் எதுக்கு இப்போ கூப்பிடுறான் என்று நினைத்த திவ்யாவோ அழைப்பை அட்டன் செய்து காதல் வைத்தாள். ஆனால் எதுவும் பேசவில்லை. திவ்யாவுக்கு கால் செய்தவனும் எதுவுமே பேசவில்லை. ஒரு நிமிட அமைதி. பின்பு திவ்யாவுக்கு கால் செய்தவன் பேச ஆரம்பித்தான். ஹலோ, ரித்திக் பேசுறேன் என்றான் அவன். சொல்லுங்க என்றாள் திவ்யா. எப்படி இருக்கீங்க என்று அவன் கேட்க, ஃபைன் என்றாள் இவன். கமிங் ஃப்ரைடே கல்யாணம் இருக்கு, நீ வரணும் என்றான் அவன். கண்டிப்பாக வரேன் என்று திவ்யா சொல்ல, இன்விடேஷனை வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் என்று அவன் சொல்ல, என்றாள் அவள். ஏதாவது சொல்லுமா என்று அவன் கேட்க, சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை என்றாள் திவ்யா. உன்னை எதிர்பார்த்திருப்பேன், கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்துடு என்று அவன் சொல்ல, சரி என்று சொல்லிவிட்டு அலைபேசியை வைத்தாள் திவ்யா. அலைபேசியை வைத்த திவ்யா கண்களை மூடி அப்படியே சோபாவில் சாய்ந்தாள். கண்களை மூடி இருந்தவளுக்கு 2 மாதங்களுக்கு முன்பு ரித்திக் சொன்னது ஞாபகம் வந்தது. திவ்யா, காதலிக்க காசு வேணாம், ஆனால் கல்யாணம்னு வந்துட்டா காசு வேணும். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வீடு வாங்கி கார் வாங்கி செட்டில் ஆகிறத விட இந்த வீடு, காரு, ஆஸ்தி, அந்தஸ்து இதையெல்லாம் கொண்டு வர பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை செட்டில் ஆகிடும்.
அதனால் நம்ம காதலுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிடுவோம் என்று சொன்ன ரித்திக்கின் வார்த்தைகள் போது திவ்யாவின் காதல் ஒலித்து கொண்டிருந்தது. தன் 2 காதைகளையும் தன் கைகளால் பொத்தி கொண்டவள், எவ்வளோ முட்டாளா இருந்திருக்கேன், அவனை போய் லவ் பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்று தனக்கு தானே சொல்லி கொண்டாள் திவ்யா. அந்த சமயம் அறையிலிருந்து வெளியில் வந்த அஞ்சலி, என்னடி உனக்கு நீங்க பேசிக்கிட்டு இருக்க என்றபடி திவ்யாவின் பக்கத்தில் வந்து அமர்ந்தாள். நத்திங், ட்ரெயின் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா என்று திவ்யா கேட்க, 4 o'clock கிளம்பணும் என்று அஞ்சலி சொல்ல, சரிடி போயிட்டு திரும்ப எப்போ பெங்களூருக்கு என்று திவ்யா கேட்க, தெரியலடி, அம்மாவுக்கு உடம்பு முடியல, கூடவே இருந்து பார்த்துக்கணும் என்று அஞ்சலி சொல்ல, சரி ஊருக்கு போக திங்ஸ் வாங்கணும்னு சொன்னேன், போகலாமா, திங்ஸ் வாங்கிட்டு வரலாமா என்று திவ்யா கேட்க, போலாண்டி என்று சொன்னாள் அஞ்சலி. மது உறங்கிக் கொண்டிருந்தபடியால் வீட்டை பூட்டிவிட்டு அஞ்சலியும் திவ்யாவும் ஷாப்பிங் சென்று விட்டார்கள். மதுவிடம் இன்னொரு கீ இருக்கும், மது எழுந்தால் அந்த கீயை கொண்டு திறந்து கொள்வாள் என்று சொல்லி வீட்டை பூட்டிவிட்டு சென்று விட்டனர். ஷாப்பிங் முடித்து மாலை 3:30 மணி அளவில் அஞ்சலியும் திவ்யாவும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு திரும்ப அவர்கள் பூட்டி சென்ற கதவு பூட்டினபடியே இருந்தது. என்னடி இன்னும் தூங்குறா போல என்றாள் அஞ்சலி. ரொம்ப ஸ்ட்ரெஸ் போலடி, அதனால தான் நல்லா தூங்குறா என்று சொன்னாள் திவ்யா. இருவரும் வீட்டை திறந்து கொண்டு உள்ளே வர, சரிடி நான் இப்போ கிளம்பினாதான் ட்ரெயின் பிடிக்க கரெக்டாக இருக்கும், பேக் பண்ணி வச்சுட்டு நான் கிளம்புறேன், மதுவை அனுப்ப வேண்டாம், அவள் நல்லா தூங்கட்டும், அவகிட்ட நான் ஃபோனில் பேசுகிறேன், கிளம்புறேன் என்று சொன்னபடி வந்த வேகத்தில் ட்ரெயினுக்கு கிளம்பி விட்டாள் அஞ்சலி. அவனா ஸ்டேஷன் வரைக்கும் வரட்டுமா என்று திவ்யா கேட்க, இல்லடி நீ மதுவை பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன் என்று தன் தோழி திவ்யாவை அணைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டாள் அஞ்சலி. திவ்யா, மது, அஞ்சலி 4 ஒரே வீட்டில் 4 வருடமாக இருக்கிறார்கள். முடித்துவிட்டு தன் ஊரான கோயமுத்தூருக்கு அஞ்சலி கிளம்ப, திவ்யாவின் மனதில் சொல்ல முடியாத ஒரு வருத்தம் வந்து குடியேறி கொண்டது. உயிர் தோழியை இனி எப்பொழுது பார்க்க போகிறோம் என்ற ஏக்கம் திவ்யாவை வந்து சேர்ந்து கொண்டது. கிளம்பின 2 மணி நேரத்திற்கு பிறகு மது தூங்கி எழுந்தவள் ஹாலுக்கு வந்தாள். இரவு உணவு தயார் செய்துவிட்டு கிச்சனில் இருந்து வந்த திவ்யாவோ, என்னடி பயங்கரமான தூக்கம் போல என்று மதுவிடம் கேட்க, என்றாள் மது. சரி குளிச்சுட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்று திவ்யா சொல்ல, அஞ்சலி கிளம்பிட்டாளா என்று மது கேட்க, ஆமாம் அவள் கிளம்பிட்டா, உனக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னான் என்று திவ்யா சொல்ல, திவ்யா இன்னைக்கு நம்ம பால்கனியில் உட்காந்து சாப்பிட்லாமா என்று மது கேட்க, சாப்பிட்டா போச்சு, எல்லாத்தையும் நான் பால்கனியில் எடுத்து வைக்கிறேன், நீ குளிச்சுட்டு சீக்கிரமா வா என்று திவ்யா சொல்ல, மதுவோ குளிக்க சென்று விட்டாள். குளித்து முடித்து வந்த மது சல்வார் அணிந்து பால்கனிக்கு வந்தாள். திவ்யா சாப்பிடுவதற்கு தேவையான அனைத்தையும் அங்கு எடுத்து வைத்திருந்தாள். 4 பேர் படிக்கும் அளவுக்கு பெரிய பால்கனி தான் அது. அங்கு வந்து நின்ற மதுவோ நிலா மட்டும் தனியே காய்ந்து கொண்டிருக்கும் வானத்தை விரித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவள் தோளில் கை போட்டபடி அவளின் பக்கம் வந்து நின்ற திவ்யாவோ, என்னடி யோசிச்சுட்டு இருக்க என்றாள். ஒன்றும் இல்லடி, சாப்பிடலாமா என்று மது கேட்க, வா உனக்கு ரொம்ப பிடிச்ச வெஜ் பிரியாணி செஞ்சு வச்சிருக்கேன் என்று சொன்ன திவ்யா மதுவுக்கும் திவ்யாவுக்கும் 2 தட்டு சாப்பாட்டை எடுத்து வைத்து பரிமாறினாள். இருவருக்குள்ளும் பெரிய அமைதி. மென்புன்னகையோடு இருவரும் சாப்பிட்டு முடிக்க, திவ்யா சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது, பயிறு நிறைய சாப்பிட்டேண்டி என்று மது சொல்ல, கண்களில் கணத்தையும் முகத்தில் சோகத்தையும் உதட்டில் சிரிப்பையும் ஏந்தி கொண்டு தன்னிடம் பேசும் தன் தோழியை வித்தியாசமாக பார்த்தாள் திவ்யா. சாப்பாட்டு பாத்திரங்களை அறைக்குள் வைத்துவிட்டு வந்த மது பால்கனியில் அமர்ந்திருந்த திவ்யாவின் பக்கம் வந்து அமர்ந்தாள். திவ்யா உன் மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டுமா என்று மது கேட்க, அவளை ஏறிட்டு பார்த்த திவ்யாவோ, வாடி வந்து படுடி என்றாள். திவ்யாவின் மடியில் படுத்தபடி மது பேச ஆரம்பித்தாள். இந்த 4 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியலடி, அனாதியா நின்ன எனக்கு அஞ்சலியும் நீயும் ஆறுதலாக இருந்தீங்க, தேங்க்ஸ் டி, இது நான் எப்பவுமே மறுக்க மாட்டேன் என்று மது சொல்ல, ஹே என்னடி ஆச்சு உனக்கு என்று திவ்யா கேட்க, ஒன்றும் இல்லடி, என்ன நீ மறக்க மாட்டல்ல
என்று அவளின் மடியிலிருந்த எழுந்தபடியே மது கேட்க, என்னடி இப்படியெல்லாம் பேசுற நீ என்றபடியே தன் தோழியை கட்டிக்கொண்டார் திவ்யா. ஹே, ஏதாவது பிரச்சனையா என்று அவளை அணைத்தபடியே திவ்யா கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி என்று அவளை விட்டு பிரிந்தாள் மது. சரி, நம்ம இன்னைக்கு சினிமா போவோமா என்று திவ்யா கேட்க, போலாண்டி என்றாள் மது. என்னடி அதிசயமா இருக்கு, சினிமாக்கு கூப்பிட்டதும் ஓகே சொல்லிட்ட என்று திவ்யா கேட்க, சும்மா தாண்டி, கிளம்பு போலாம் என்று மது சொன்னதும் திவ்யா உடைமாற்ற சென்றாள். திவ்யா உடைமாற்ற சென்றதும் மீண்டும் வானை விரிக்க தொடங்கினாள் மது. திவ்யாவும் மதுவும் சினிமா பார்த்துவிட்டு வரும்போது மணி 11:30 இருக்கும். ஐ எம் so tired, நான் போய் தூங்குறேன்டி என்று சொன்னபடி திவ்யா அவளது அறைக்கு சென்றுவிட மதுவும் அவளது அறைக்கு சென்றாள். 1/2 மணி நேரம் கடந்திருக்கும். தன் அறைக்கு சென்ற மது அவளின் உடைமைகளை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிவிட்டாள். காலை நேரம் மணி 7:30 கடந்திருக்கும். சோம்பல் முறித்தபடியே வந்த திவ்யா மதுவின் அறையை பார்த்தாள். சீக்கிரமே எழுந்திருச்சிட்டியாடி என்று கேட்டபடியே மதுவின் அறைக்கு சென்றாள் திவ்யா. மதுவை அங்கு காணவில்லை. எங்க இவளை காணோம், ஒருவேளை பாத்ரூம்ல இருப்பா என்று பாத்ரூம் பக்கம் திரும்பினாள் திவ்யா. பாத்ரூம் திறந்திருந்தது. பாத்ரூம்ல இல்லை போலியே என்று சொன்னபடி தன் கூந்தலை அள்ளி கொண்டே இட்டவள் அந்த வீட்டின் 3 அறை, கிச்சன், பால்கனி என எல்லா இடத்திலும் தேடினாள். அப்பார்ட்மெண்ட் முழுவதும் அலசிவிட்டாள். ஆனால் மது எங்கும் இல்லை. ஐயோ, எங்க இவளை காணோம் என்றபடியே மதுவின் அறைக்கு வந்து அங்கு ராகவனின் புகைப்படம் இருக்கிறதா என்று திவ்யா பார்த்தாள். ஆனால் அவனின் புகைப்படமும் அங்கு இல்லை. அச்சோ, சொல்லாம கொள்ளாம எங்காவது போயிட்டாளா, என்னன்னு தெரியலையே, இதை உடனே வாசு அண்ணிட்ட சொல்லணும் என்று எண்ணியவள் வாசுவிற்கு வாட்ஸ்அப்பில் கால் செய்தாள். ஆனால் வாசு அதை எடுக்கவில்லை. உடனே வாட்ஸ்அப்பில் அவனுக்கு மெசேஜ் செய்துவிட்டு தன் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு மதுவை தேடி புறப்பட்டு விட்டாள் திவ்யா. மது எங்கிருக்கிறாள், எங்கு சென்றாள் என்பதையெல்லாம் நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம்.